Okay, start. Okay, chapter 7 ஓகேங்களா. வேல்யூ ஆஃப் சப்ளை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். லேட்டஸ்ட் புக் யூஸ் பண்ணிக்கோங்க. 3110ல் ரிலீஸ் ஆனதா இப்போ கரண்டாக இருக்குது. லேட்டஸ்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ் ஒன்று இருக்கா. அதில் என்ன பண்ணுறோன்னா ஓகே என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஏதாச்சும் ரீட் பண்ணுங்கள். Comprehend what constitutes the value of taxable supply of goods or services when the supply is made to an unrelated person and the price is the sole consideration. என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சப்ளை வந்து அன்ரிலேட்டட் பர்சன் கூட பண்ணுறாங்க, ப்ரைஸ் தான் வந்து சோல் கன்சிடரேஷனாக வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்டில் பார்த்தோன்னா வந்து ஐடென்டிஃபை தி வேரியஸ் இன்க்ளூஷன்ஸ் இன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஃப்ரம் தி வேல்யூ ஆஃப் சப்ளை. வேல்யூ ஆஃப் சப்ளையில் என்னென்னலாம் வந்து இன்க்ளூட் ஆகும், என்னென்னலாம் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். புரியுதா? ஏன்னா வந்து ஜென்ரலாக வந்து இவ்வளோ வேல்யூ நம்ம போட்டுருவோம், அதுக்கப்புறம் வந்து வேல்யூ ஆஃப் சப்ளைல அந்த அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணிட்டு கொண்டு வருவோம். ஸோ என்னென்ன இன்க்ளூஷன்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பின் பாயிண்ட் சிச்சுவேஷன் வென் டிஸ்கவுண்ட் வில் பி இன்க்ளூடட் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் தி வேல்யூ ஆஃப் சப்ளை. எந்த சுச்சுவேஷனில் டிஸ்கவுண்ட் உள்ள இன்க்ளூட் பண்ணுவோம், எப்பப்போ பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அசர்டைன் ஹூ ஆர் ரிலேட்டட் பர்சன்ஸ். ஸோ யார் யார் ரிலேட்டட் பர்சன்ஸ்ன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த பீப்புளாக ரிலேட்டட் பர்சன்ன்ற மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கம்ப்யூட் தி வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை வென் ப்ரைஸ் இஸ் தி சோல் கன்சிடரேஷன் ஃபார் தி சப்ளை அண்ட் சப்ளையர் அண்ட் ரெசிபியன்ட் ஆர் நாட் ரிலேட்டட். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா சப்ளையரும் ரெசிபியன்ட்டும் ரிலேட்டட் பர்சன்ஸ் கிடையாது, யார் யாரோ டூ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ். அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மட்டும்தான் ஒரே ஒரு கன்சிடரேஷனாக பே பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், ப்ரைஸ் இஸ் சோல் கன்சிடரேஷன் வென் சப்ளை இஸ் மேட் டு ஒன் அன்ரிலேட்டட் பர்சன். இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ரைஸ் இஸ் சோல் கன்சிடரேஷன் வென் சப்ளை அண்ட் ரெசிபியன்ட் ஆர் நாட் ரிலேட்டட். ரெண்டுமே சேம் தானே, ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு உள்ள உங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் லைக் மேலே வந்து ரேட்டை பற்றி பேசுகிறாங்க, கீழே வந்து அன்ரிலேட்டட் பற்றி பேசுகிறாங்கன்னு இல்லை. மேலேயும் அன்ரிலேட்டட் பீப்புள் தான் பேசுகிறாங்க, கீழேயும் வந்து டூ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து சாப்டர் ஓரியூன்னு ஒன்று இருக்கா 7.2ல். ஸோ வேல்யூ ஆஃப் சப்ளைல பார்த்தோன்னா வேல்யூ ஆஃப் சப்ளை மேட் டு அன்ரிலேட்டட் பர்சன் வித் ப்ரைஸ் அஸ் தி சோல் கன்சிடரேஷன். இது வந்து ஒரு ஹெட்டிங்கு. அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ளூஷன்ஸு, அப்புறம் எக்ஸ்க்ளூஷன்ஸு, அப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ் என்ன, ஜஸ்ட் இந்த மூணு தான் வந்து உள்ளே பார்க்க போகிறோம் பேசிக்காக. ஸோ இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, ஏதாச்சும் சத்தமாக ரீட் பண்ணுங்கள். GST is payable on supply of goods or services or both for a consideration in a course of or furtherance of the business. 2. On certain supply made without a consideration as specified in Schedule 1 to the CGST Act. நம்ம வந்து சப்ளை சாப்டர்லேயே பார்த்துருப்போமா, அந்த மாதிரி தான் இங்கே வருது. சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் ஃபார் கன்சிடரேஷன் இது கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கன்சிடரேஷன் வாங்கிட்டு குட்ஸோ சர்வீஸோ நம்ம வந்து சேல் பண்ணுறோம் கொடுக்குறோம் அப்படின்னா அது சப்ளையில் வரும்ன்ற மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு சில சுச்சுவேஷனில் ஈவன் தோ கன்சிடரேஷனே வாங்கலைனாலுமே அது வந்து சப்ளையில் வரும்ன்ற மாதிரி சொல்கிறோம். ஜஸ்ட் அந்த பேப்பரில் லைக் அந்த சாப்டரில் படித்ததே ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி இஸ் அண்ட் அட்வலரம் லெவின்றாங்களா. அப்படின்னா என்ன, இட் இஸ் லீவ்டு அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். அதாவது இப்போ வந்து 100 அப்படின்னா அந்த 100ல் வந்து 5%, 10% அப்படி கொடுப்பாங்க. டேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. குவான்டிட்டி பேஸில் கொடுக்கலாம். ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி இத்தனை குவான்டிட்டி போச்சுன்னா இத்தனை குவான்டிட்டி ஒரு டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? எக்கனாமிக்ஸில் பார்த்த மாதிரி இருக்காச்சு. எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன் லெவலில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ஆனால் ஜிஎஸ்டி என்ன சொல்கிறாங்கன்னா அட்வலரம் டேக்ஸ்ன்றாங்க. அதாவது மொத்தமாக பே பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து டேக்ஸாக கால்குலேட் பண்ணுவோம். இட் பிகம் இம்பார்ட்டன்ட் டு நோ ஹவு டு அரைவ் அட் தி வேல்யூ ஆன் விச் டேக்ஸ் இஸ் டு பி பெய்ட். ஸோ சிம்பிள் தான் சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ நமக்கு தெரியணும், அப்போனா தான் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும்னு தெரியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ற மாதிரி சொல்கிறாங்க. Provision relating to value of supply set out the mechanism to compute such value based on CGST, SGST or IGST should be paid. Provisions relating to value of supply set out the mechanism to compute such value
such value basis on which CGST, SGST, IGST should be paid. லைன் புரியுதா இருக்காச்சு? தேர்ட் லைனு, ஃபோர்த் லைன் புரியலையோ? ஒருத்தர் கூட புரியலையோ? ஆனா அந்த சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி கண்டுபிடிக்கிறதுக்காக கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு வந்து என்ன வேல்யூ ஆஃப் சப்ளைன்னு தெரிஞ்சாதான் அந்த வேல்யூ ஆஃப் சப்ளைல இருந்து சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, இடிஜிஎஸ்டி எவ்வளோ, ஐஜிஎஸ்டி எவ்வளோன்றதை கம்ப்யூட் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. செக்ஷன் 15 கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸ்பயரால. Section 15 of CGST Act supplemented CGST rules given under Chapter 4 of the CGST rules determination of value. Prescribe the provision for determining the value of supply and services. செக்ஷன் 15 என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 15 தான் வந்து இது சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸோட டீல் பண்ணுது. அந்த ப்ரொவிஷன்ஸை வச்சு நம்ம வந்து வேல்யூ சப்ளை என்னன்றதை ஃபைன் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. There are common provisions for determining the value of supply and good. ஓகே, காமனாக ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. குட்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும், சர்வீஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 15, செக்ஷன் 15ல இருக்க சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, it provides mechanism for determining the value of supply which is made between unrated person and when price and only price is the sole consideration. Learning outcomes first point பார்த்தோமா, unrated person, price is the sole consideration பார்த்தோமா. ஸோ வந்து இங்கே வந்து செக்ஷன் 15 சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க போத்தார் வந்து ரிலேட்டட் கிடையாது, அன்ரிலேட்டட். நார்மலாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறப்போ அவங்க கொடுக்குற மாதிரி கேஷ் கொடுத்து மாற்றிக்கிறாங்க. ப்ரைஸ் தான் வந்து சோல் கன்சிடரேஷனாக இருக்குது. ஸோ வந்து செக்ஷன் 15 என்ன சொல்லுது அப்படின்னா, அது வந்து ஒரு மெக்கானிசம் ப்ரொவைட் பண்ணுது. அந்த டைமில் வந்து நீங்கள் வேல்யூ சப்ளை வந்து அந்த மாதிரி பீப்புள், அன்ரிலேட்டட் பர்சனு, ப்ரைஸ் தான் சோல் கன்சிடரேஷனு, அவங்களுக்கு வந்து வேல்யூ சப்ளை வந்து எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை வந்து செக்ஷன் 15 சப்செக்ஷன் 1ல் ஒரு மெக்கானிசம் மூலயமா சொல்கிறாங்க. ஓகே, when value cannot be determined under subsection 1, as also in certain specific cases, the same is determined using chapter 4. ஒருவேளை வந்து மேலே சொல்கிற மெக்கானிசம் மூலயமா உங்களால் வந்து வேல்யூ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, சாப்டர் 4 இருக்குல்ல, டிட்டர்மினேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் சிஜிஎஸ்டி ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சாப்டர் 4ல் சொல்கிற மாதிரி பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 6 நிமிஷம் சாதனை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரெலவெண்ட் டெஃபினிஷன்ஸ்னு இருக்கா. அதில் ஏஜென்ட்னா உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி, who carries on business of supply of goods and services on behalf of another. ஸோ அதான் ஏஜென்ட்டு, பிரின்சிபல் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஏஜென்ட்டில் டைப்ஸ் இருக்காங்க, ஃபேக்டரு, ப்ரோக்கரு, கமிஷன் ஏஜென்ட்டு. 4th ஒன்று இருக்குல்ல, அது என்னது? அர்ஹாட்டியா. சலார் படத்துலையா? அதுக்கப்புறம் இந்த டெலிகேட்டர் ஏஜென்ட் தெரியுமா? கன்சைன்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? அது நீங்கள் கன்சைன்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஓகே, அது உள்ளே சொல்லுவாங்க டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஏஜென்ட்டில் இத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து ஏஜென்ட்னா என்ன? ஏஜென்ட் ஹூ கேரிஸ் ஆன் பிஸ்னஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் அனதரா. அதுக்கப்புறம் செஸ்னா என்ன சொல்கிறாங்க? ஷால் ஹேவ் தி சேம் மீனிங் அஸ் அசைன்டு டு இட் இன் தி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஜென்ரலாக தெரியும்ல செஸ்னா என்னன்ட்டு உங்களுக்கு? டேக்ஸ் ஆன் டேக்ஸா, கன்சிடரேஷன் அப்படி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் சாப்டர்ஸில். இங்கே ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, தெரியுதா? கன்சிடரேஷன், payment in money or otherwise for the supply. Deposit to be considered as payment only when the supplier applies such deposit as consideration for the said supply. ஜென்ரலாக வந்து டெபாசிட் வந்து நம்ம கன்சிடரேஷனாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் ஒரு சில டைமில் வந்து அந்த டெபாசிட்டை வந்து கன்சிடரேஷனாக மாற்றிக்குவாங்க. எப்போனா வந்து சப்ளையர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இதுக்கு நம்ம கிளாஸ் இருக்கிறப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த ரெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, வீட்டு வாடகை பே பண்ணலாம் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் பே பண்ண அட்வான்ஸ் வந்து ரெண்டாக பார்க்கணும்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த டைமில் வந்து அந்த அட்வான்ஸ் வந்து கன்சிடரேஷனாக மாறும். அது வந்து பியூர் அண்ட் பியூர்லி சப்ளையரோட இன்டென்ஷன் தான். அதுக்கப்புறம் வந்து கன்சிடரேஷன் சொல்கிறாங்க, மானிட்டரி வேல்யூ ஆஃப் எனி ஆக்ட் ஆர் ஃபார்பியரன்ஸ் ஃபார் தி சப்ளை பை தி ரெசிபியன்ட் ஆர் எனி அதர் பர்சன் எக்ஸ்க்ளூடிங் சப்சிடி கிவன் பை சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட். கன்சிடரேஷனாக நம்ம வாங்கின பொருளுக்கு பே பண்ணுறோம், ஜெனரல் ரெசிபியன்ட் தான் பே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பே பண்ணுற அமௌண்ட்டை வந்து இந்த சப்சிடிலாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து கணக்கு வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மேலே கொடுத்துருக்க டெஃபினேஷன்ஸ் அந்த டெஃபினேஷனில் பேரா இருக்குல்ல, அதை சும்மா படிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சன், இது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க, லாவில், இன்கம் டேக்ஸில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மணினா என்னன்னு தெரியும்ல, தெரியும் நார்மலாக. அதுக்கப்புறம் வந்து மணியோட இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பிரிண்டிங் மிஸ்டேக் நினைக்கிறேன், MONE மட்டும்தான் இருக்குது, ஒய் வரல.
இது ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், லெட்டர் ஆஃப் கிரெடிட் இது எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கன்சிடரேஷனாக இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸ்க்ளூடிங் கரன்சி ஹெல்டு ஃபார் இட்ஸ் நுமிஸ்மேட்டிக் வேல்யூ. அப்படின்னா என்ன? நுமிஸ்மேட்டிக் வேல்யூ மணினா வந்து இப்போ இருக்கு கரன்சி, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட்டு, செக்கு, ஆர்டர் எல்லாமே தான். ஆனால் வந்து எக்ஸ்க்ளூடிங் கரன்சி ஹெல்டு ஃபார் இட்ஸ் நுமிஸ்மேட்டிக் வேல்யூ. எனி ஐடியா? சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. நுமிஸ்மேட்டிக் வேல்யூ எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து அந்த பழங்காலத்து காசுலாம் வச்சுருப்போம்ல, பழைய நோட்டு, பழைய இதெல்லாம் வச்சுருப்போம். அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? நோட்டோட வேல்யூ 10 ரூபா, 5 ரூபா, இல்லை காயினாக இருந்தால் 1 ரூபா 2 ரூபாய் இருக்கும். ஆனால் அந்த 1 ரூபா 2 ரூபாயோட வேல்யூ இப்போ என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மணி வச்சுருக்காங்க அப்படின்னா அது கிடையாது. அது கிடையாது, அது கன்சிடர் பண்ண மாட்டோன்ற மாதிரி தான் நான் படித்த மாதிரி ஞாபகம். ஜஸ்ட் ஒன் டைம் கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த நுமிஸ்மேட்டிக் வேல்யூனா என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அப்புறம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெசிபியன்ட் இருக்காரு. இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. Considerations payable for supply of goods or services are both person liable to pay consideration. If no consideration is payable na person to whom goods are delivered. Consideration pay பண்றாங்க அப்படின்னா யார் அந்த கன்சிடரேஷன் பே பண்ணுமோ அவங்க தான் ரெசிபியன்ட். ஒரு கன்சிடரேஷன் பே பண்ணல அப்படின்னா யார் அந்த குட்ஸை வந்து பொசிஷன் எடுத்துக்கிட்டாங்களோ, யார் அதை யூஸ் பண்ணுறாங்களோ, இல்லை யார்ட்ட அந்த குட்ஸை கொடுத்தாங்களோ அவங்க தான் வந்து ரெசிபியன்ட். அதே வந்து இஃப் நோ கன்சிடரேஷன் பேயபிள் ஃபார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னா யார்கிட்ட வந்து நம்ம சர்வீஸ் ரெண்டர் பண்ணமோ அவங்க தான் ரெசிபியன்ட். இதெல்லாம் வந்து எல்லா சாப்டர்ஸும் மாறவே மாறுது, சேம் அப்படியே தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் சப்ளையர் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் விட்டுலாம். லிட்டரலாக பார்த்தோன்னா வந்து எத்தனை பேஜ் முடிஞ்சு? 7 பேஜ் இதுலேயே முடிஞ்சு. ஸோ இந்த சாப்டரில் வந்து மொத்தத்தில் 32 பேஜ் தானா, இன்க்ளூடிங் புக் பேக் சேர்த்து. புக் பேக் இல்லை, எஸ். அனாலிசிஸ் முன்னாடி 32 பேஜா இல்லை ரீகேப்சுலேட்டுக்கு முன்னாடி 30? ஓ, மொத்தமாக புக் பேக்கும் சேர்த்தே 32 பேஜஸ் தானா? அப்போ யோசிச்சு பாருங்க. அந்த 32 பேஜஸ்ல 7 பேஜ் விட்டுனா மீதி 25 பேஜ் சாப்டர் இருக்கு. ஓகே, 1 மணி நேரம் ஆகுமா? சரி பார்ப்போம். வேல்யூ ஆஃப் சப்ளை பார்க்கலாமா? மேலே பார்த்தோமா செக்ஷன் 15 சொல்லிட்டு ரிப்பீட் ஆகுதா திருப்பியுமே? வேல்யூ ஆஃப் சப்ளை செக்ஷன் 15 அதை எடுத்தோன்னே சப்செக்ஷன் 1 இருக்கு. என்ன சொல்றாங்க? Value of supply of goods or service or both shall be the transaction value. Transaction value என்ன? Supply of goods services. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எதில் வேல்யூ பண்ணுறோம்னா டிரான்சாக்ஷன் வேல்யூவில் தான் பேஸ் பண்ணுறோம். டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கொடுப்போம்ல ஒரு வேல்யூ, அதான் டிரான்சாக்ஷன் வேல்யூ. சரியா? விச் இஸ் தி ப்ரைஸ் actually paid or payable for the said supply of goods or services or both where the supplier and the recipient of the supply are not related and the price is the sole consideration. புரியுதா? நாட் ரிலேட்டடு, ப்ரைஸ் மட்டும் தான் சோல் கன்சிடரேஷனாக இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து ரெசிபியன்ட் வந்து சப்ளையருக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுறாருல, பையர் வந்து செலவுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுறாருல, அந்த அமௌண்ட்டு தான் வந்து டிரான்சாக்ஷன் வேல்யூ. அந்த வேல்யூ தான் நம்ம வந்து வேல்யூ வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை ஷால் இன்க்ளூடுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனி டாக்ஸஸ், டியூட்டிஸு, அப்புறம் செஸ்ஸஸ், ஃபீஸு, charges levied under any law for the time being in force other than CGST, SGST, UDGST, IGST ன்னு சொல்லுவோம். புரியுதா? எல்லா, அதாவது வேல்யூ ஆஃப் சப்ளைல வந்து அதர் டாக்ஸஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஆனால் இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே வர டாக்ஸ் எதுவுமே இன்க்ளூட் ஆகாது. சரியா? அதான் வந்து இந்த சப்செக்ஷன் 2ல வந்து கிளாஸ் ஏ. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனி அமௌண்ட் that the supplier is liable to pay in relation to such supply but which has been incurred by the recipient of the supply are not included in the price actually paid or payable for the goods or services or both. என்ன சொல்றாங்க? supplier is liable to pay that amount. ஆனால் recipient அந்த அமௌண்ட் பே பண்ணுறாரு. சப்ளையர் தான் லைபிள் அந்த அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு, பட் அந்த அமௌண்ட் வந்து ரெசிபியன்ட் பே பண்ணுறாரு. அவர் பே பண்ணுற அமௌண்ட்டை நம்ம வந்து பில்லை இன்க்ளூட் பண்ணல அப்படின்னாலுமே அந்த அமௌண்ட்டு வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சப்ளையர் வந்து இங்கேருந்து நம்ம வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ஏசி. மொத்தமாக வந்து ஏசியோட ப்ரைஸ் வந்து இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து ஒரு 30,000 ரூபான்னு சொல்லி பேசி முடிச்சிட்டாங்க. ஆனால் பில் பண்ணுறப்ப சப்ளையர் வந்து 29,000 ரூபா நம்ம பில் பண்ணுறாரு. 1000 ரூபா வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டெலிவரி பண்ண சார்ஜ் கொடுத்துட்டோம். பட் ஆக்சுவலாக அந்த அமௌண்ட் வந்து சப்ளை தான் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் டெலிவரி நம்ம வீட்டில் பண்ணால் நம்ம டேரெக்டாக வந்து அவங்கள்ட்ட 1000 ரூபா கொடுத்துட்டு 29,000 இவங்கள்ட்ட கொடுத்துரும். ஆனால் ஹூ இஸ் லைபிள் டு பே தட் அமௌண்ட்? சப்ளையர். ஆனால் யார் பே பண்ணுறோம்?
ரெசிபியன்ட். ஸோ அந்த அமௌண்ட் வந்து வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சப்ளையோட பிக் ஆஃப்ல ரெசிபியன்ட் வச்சு அமௌண்ட் பே பண்றாங்க அப்படின்னா அது வந்து வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் இன்சிடென்ஷியல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் கமிஷனு, பேக்கிங்கு, அதுக்கப்புறம் சார்ஜ் தி சப்ளையர் டு தி ரெசிபியன்ட் ஆஃப் சப்ளை and any amount charged for anything done by the supplier in respect of the supply of goods or services are both at the time of or before delivery of goods or supply or service. நார்மலாக பேக் பண்ணுற சார்ஜஸ் சொல்லிட்டு வாங்குவாங்களே. இப்போ லைக் நீங்கள் பழமதி சொல்லலாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போகிறவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோன்னா என்ன ஜாமான் வாங்கிடுவோம், பைக் 10 ரூபா வாங்குறாங்கல்ல, அதுவுமே வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை இன்க்ளூட் பண்ணுவோம். ஏன்னா அது இல்லாமல் கொண்டு வர முடியாது. பேக்கிங் சார்ஜஸ் வந்து சேரும். அது ஆக்சுவலாக சப்ளையர் தான் நம்மகிட்ட கொடுக்குறாரு, அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை இன்க்ளூட் ஆகுன்றதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உள்ள சம் கொடுக்குறப்ப இந்த இதெல்லாம் வருமா வராதான்ற மாதிரி நீங்கள் ஃபைன் பண்ணி இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, லேட் ஃபீ, penalty for delayed payment of any consideration for any supply அதுவும் இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ இதெல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். வேல்யூ சப்ளை இன்க்ளூட். அதுக்கப்புறம் அண்ட் சப்சிடி டைரக்ட்லி லிங்க்டு டு ப்ரைஸ் எக்ஸ்க்ளூடிங் சப்சிடி ப்ரொவைடட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஒருவேளை சப்சிடி வந்து சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சப்சிடி அமௌண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஒருவேளை அந்த சப்சிடி வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கொடுக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10 ரூபா பே பண்ணுறோம், அவன் சப்சிடின்னு சொல்லிட்டு உனக்கு 2 ரூபா கொடுத்துட்டான். ஒருவேளை அந்த 2 ரூபா வந்து கவர்மெண்ட் கொடுத்து நீ 8 ரூபா கையிலேருந்து கொடுத்தா அப்படின்னா வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து 8 ரூபா தான். ஏன்னா கவர்மெண்ட் 2 ரூபா கொடுக்குது. அதே நீ 10 ரூபா பே பண்ணும், 8 ரூபா நீ கையிலேருந்து கொடுக்குற, வேற ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து உனக்கு 2 ரூபா கொடுக்குது, சப்சிடின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போனா வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை 10 ரூபா தான். புரியுதா? சப்சிடி டைரக்ட்லி லிங்க்டு டு தி ப்ரைஸ் எக்ஸ்க்ளூடிங் சப்சிடி ப்ரொவைடட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் or ஸ்டேட் கவர்மெண்ட். புரியுதா? For the purpose of the subsection, amount of subsidy shall be included in the value of supply of the supplier who receives the subsidy. Amount of subsidy shall be included in the value of supply of the supplier who receives the subsidy. புரியுதா? சப்ளையர் தான் அமௌண்ட் வந்து வாங்க போறாரு. ஆனால் அவர் வாங்குறப்ப என்ன பண்ணுவார்? கஸ்டமர்லேருந்து ஒரு 80% ஆஃப் தி அமௌண்ட்டும் சப்சிடின்னு சொல்லிட்டு 20% ஆஃப் தி அமௌண்ட்டும் வாங்கிடும். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து சப்சிடி அமௌண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம், வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் ஆகுன்றதை சொல்கிறோம். ஜஸ்ட் எக்ஸ்பிளேஷன் தானே மேலே கொடுத்தது. அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் சப்ளை ஷால் நாட் இன்க்ளூட்னு சொல்கிறான். என்னென்ன சொல்கிறான்? எனி டிஸ்கவுண்ட், வேல்யூ ஆஃப் சப்ளை ஷால் நாட் இன்க்ளூட் எனி டிஸ்கவுண்ட் விச் இஸ் கிவன் எப்போ பிஃபோரு, அப்படி இல்லைன்னா அட் தி டைம் ஆஃப் சப்ளை. If such discount has been duly recorded in the invoice issued in respect of such supply. Value of supply shall not include any discount which is given before or at the time of supply if discount has been duly recorded in the invoice issued in respect of such supply. டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இன்வாய்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சப்ளை, அதாவது இன்வாய்ஸ்னால் சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க, அப்படின்னா சப்ளை பண்ணுறப்ப கொடுத்துட்டாங்க, அதை வந்து இன்வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ என்ன சொல்கிறாங்க? வேல்யூ ஆஃப் சப்ளை ஷால் நாட் இன்க்ளூட் எனி டிஸ்கவுண்ட் விச் இஸ் கிவன் before or at the time of supply if discount has been duly recorded in the invoices issued in respect of such supply. இப்போ டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம இன்வாய்ஸ் வேல்யூ வந்து லெஸ் பண்ணுவோமா? லெஸ் பண்ணிட்டு தானே பேலன்ஸ் டேக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து டைம் ஆஃப் சப்ளை அந்த டைமில் கொடுத்துட்டாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம கன்சிடர் பண்ணி லெஸ் பண்ணிக்கணும் பில்லில். ஓகேவா? பேலன்ஸுக்கு ஆமாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து 5 ரூபா அப்படின்னா அதை முடிச்சுட்டு பேலன்ஸுக்கு 95 தான் ஜிஎஸ்டி வரும். ஃபைன். அதான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லுவான். நீ உள்ள அனாலிசிஸ் படிக்கிறோம் புரியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதே வந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து ஆஃப்டர் தி சப்ளை கொடுக்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தா பிஃபோர் தி சப்ளை கொடுக்குறாங்க, செகண்ட் பார்த்தோன்னா வந்து ஆஃப்டர் தி சப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா such discount is established in terms of an agreement entered into at or before the time of supply and specifically linked to relevant invoices, and input tax credit as is attributable to the discount on the basis of document issued by supplier has been reserved by the recipient of the supply. ஒருவேளை வந்து ஆஃப்டர் தி சப்ளை டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் கொடுத்துட்டாங்க ஆஃப்டர் தி சப்ளை டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த சப்ளை பண்ணுறாங்கல்ல அந்த டைம்லேயே வந்து இந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த டிஸ்கவுண்ட் போர்ஷன் மேலே அவங்க ஐடிசி வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா
அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம வேல்யூ ஆஃப் சப்ளைல கன்சிடர் பண்ணிக்குவோன்றது தான் இதில் சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட், where the value of supply of goods or services both cannot be determined, same shall be determined in such manner as may be. ஒருவேளை மேலே கொடுத்ததுக்கு மாதிரி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வேற ஏதாச்சும் ப்ரொவிஷன் படி கண்டுபிடிச்சிக்கலாம். வேற லைக் சப்ஷன் 1ல சொல்றாங்கல்ல அந்த மாதிரி பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் notwithstanding anything contained in subsection 1 or subsection 4, the value of the supply as may be notified by the government on the recommendation of the council shall be determined in such a manner as may be prescribed. இதெல்லாம் சும்மா காமன் பாயிண்ட் நம்ம எல்லா பக்கம் பார்ப்போம்ல. மேலே ப்ரொவிஷன் படி பார்க்க முடியல அப்படின்னா அவங்க சொல்கிற மேனரில் வந்து ஃபைன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்கன்னா person shall be deemed to be rated person. deemed to be rated person, அதாவது அவங்க ஆக்சுவலாக rated person கிடையாது, ஆனால் அவங்கள வந்து நம்ம ரிலேஷன் பர்சனாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். எப்போன்னு பார்த்தோன்னா if such person or officer or director of one another's business, அப்படின்னா அவங்க வந்து வந்து ரேட்டட் பர்சனாக இல்லைனாலுமே அவங்கள வந்து ரேட்டட் பர்சனாக கன்சிடர் பண்ணிக்குவோம். யாரை? சச் பர்சன் ஆர் ஆஃபீஸர்ஸ் ஆர் டைரக்டர் ஆஃப் ஒன் அனதர் பிஸ்னஸ். நான் வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்ன வாங்குறாரு, ஆனால் அவர் வந்து என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. புரியுதா? ஒருத்தர் பிஸ்னஸுக்கும் அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ் ஆஃப் ஒன் அனதர்ஸ் பிஸ்னஸ். இவங்க பிஸ்னஸ் வந்து அவங்க நம்பி இருக்கு, அவங்க பிஸ்னஸ் இவங்க நம்பர் இருக்குது. இவங்க வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பிஸ்னஸ்னா மொத்த பிஸ்னஸ் அவங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லை, பட் அவங்க வந்து ஒரு பொசிஷனில் இருக்காங்க, ஒரு ஆஃபீஸரோ டேரக்டராகவோ இருக்காங்க. அப்படின்னா தேர் கன்சிடர்ஸ் லேட்டர் பர்சன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சச் பர்சன்ஸ் ஆர் லீகலி ரெகக்னைஸ்ட் பார்ட்னர் இன் பிஸ்னஸ். ஒருவேளை அவங்க வந்து லீகலி ரெகக்னைஸ்ட் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் லேட்டர் பர்சன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி லேட்டர் பர்சன். அப்போ எனி பர்சன் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஓன்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஆர் ஹோல்ட் 25% ஆஃப் தி 25% ஆர் மோர் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங் voting stock or share of both of them. கம்பெனி மேலே வந்து 25%க்கு மேலே ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி தான் 25% மேலே ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அது 8% சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கண்ட்ரோல்ஸ் தி அதர். புரிஞ்சா? அதுக்கப்புறம் போத் ஆஃப் தேம் ஆர் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி கண்ட்ரோல்ட் பை தேர்ட் பர்சன். அந்த 2 கம்பெனியுமே வந்து வேற ஒரு கம்பெனியால் வந்து இன்டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இல்லை டேரக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் லேட்டர் பர்சன் தான். டுகெதர் தே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கண்ட்ரோல் தேர்ட் பர்சன். அவங்க 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு பிஸ்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா they are also considered as related person. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் related persons. Okay, the term person also include legal person who are associated in the business of one another, in that one is the sole agent or sole distributor or sole concessionaire, howsoever described of the other shall be deemed to be related. இப்போ யாராச்சும் வந்து அவங்க பிஸ்னஸில் வந்து அசோசியேட்டடாக இருக்காங்க, அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே ஏஜென்ட்டாவோ டிஸ்ட்ரிபியூட்டராகவோ இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே லேட்டர் பர்சனாக தான் ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா அனாலிசிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? CGST has different provisions for determining the value of supply of goods and services. different provisions இருக்குது. மேலே பார்த்தது எல்லாமே திருப்பி கீழே வரும். ஜஸ்ட் ரீகால் தான், நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க எல்லாரும். சப்ளை வந்து மேட் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க? சோலி மேட் ஃபார் ப்ரைஸ் இன் மணி. கரெக்டாக மானிட்டரிங் மட்டும் தான் கன்சிடரேஷனாக இருக்குது. யார் கூட நடக்குது? அன்ரேட்டட் பர்சன்ஸ்குள்ளே நடக்குது. சப்ளை மேட் சோலி ஃபார் நான் மானிட்டரி கன்சிடரேஷன் ஆர் பார்ட் ஆஃப் மானிட்டரி கன்சிடரேஷன் ஆர் பார்ட் ஆஃப் நான் மானிட்டரி கன்சிடரேஷன் ஆர் இன்வால்விங் அடிஷ்னல் கன்சிடரேஷன் ஆர் டு ரேட்டட் பர்சன் ஆர் ஃபார் ஸ்பெசிஃபிக் கிளாஸ் ஆஃப் சப்ளை. Subsection 4, 5 section 15 written chapter 4 determination of various supply stages rules are applicable ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து மேலே பார்த்தது வந்து அன்ரேட்டட் பர்சன்ஸ் ப்ரைஸாக சொல் கன்சிடரேஷன். ஆனால் கீழே பார்த்தோன்னா வந்து கன்சிடரேஷன் இல்லாமல் இருக்கிறது, ரேட்டட் பர்சன்ஸில் டீல் பண்ணிக்கிறது, இல்லை வந்து ஆஃப் கன்சிடரேஷன் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இதில் பார்க்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. தி டெஃபினேஷன் ஆஃப் ரேட்டட் பர்சன் அண்டர் எக்ஸ்பிளனேஷன் டு செக்ஷன் 15 கவர்ஸ் வேரியஸ் சிச்சுவேஷன் ஆஃப் கண்ட்ரோல் இன்க்ளூடிங் சோல் ஏஜென்ட், சோல் டிஸ்ட்ரிபியூட்டர். The concept rated person has been presented in the diagram given below. ஸோ கீழே வந்து மேலே பார்த்தோம்ல, அது வந்து சின்ன டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. பர்சன் லீகலி பர்சன் இன்க்ளூடிங் லீகல் பர்சன் பார்த்தோம்ல, லாஸ்ட் பாயிண்ட்டாக பர்சன் வந்து லீகல் பர்சன் இன்க்ளூட் பண்ணோம். டீம்டு ரேட்டட் பர்சன் இங்கே பார்த்தது அவங்க வந்து ஆஃபீஸர் டேரக்டராக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸில் வந்து பார்ட்னராக இருக்கிறது, எம்ப்ளாயியாக இருக்கிறது. அண்ட் தென் பார்த்தோன்னா 25% மேலே ஓட்டிங் பவர் வச்சுருக்கிறது, இல்லை ஷேர்ஸ் வச்சுருக்கிறது, இல்லை டேரெக்டாக இன்டெரக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு தேர்ட் பர்சனை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை தேர்ட் பர்சன் வந்து இவங்க 2 பிஸ்னஸையும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து லேட்டர் பர்சனாக வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேம் ஃபேமிலி மெம்பர்ஸா
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் இருக்கா, பேஜ் நம்பர் 7.12 இருக்கா, சப்ளை டு unrated person where price is the sole consideration. Transaction value பார்த்தோம்ல, transaction என்ன பார்த்தோம், between two persons who are not related to each other, price is the sole consideration. அதான் வந்து transaction value சொல்றாங்க. ஸோ வந்து transaction value என்ன சொல்றாங்க, supply is between unrelated person சொல்லிட்டு ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா, price is the sole consideration சொல்றாங்களா. ஸோ இது ரெண்டு unrelated personக்குள்ள ஒரு அமௌண்ட் பே பண்றாங்க அப்படின்னா அதான் வந்து டிரான்சாக்ஷன் வேல்யூ. ஓகேவா, நல்லா நான் வச்சுக்கோங்க. இது வந்து லைக் நீங்கள் தியரியாவும் எழுதுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சாப்டர்ல கேட்டுச்சுன்னா as per டிரான்சாக்ஷன் வேல்யூன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வேர்டிங்ஸ் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் அண்டர் செக்ஷன் 15 டிரான்சாக்ஷன் வேல்யூ which is applicable between the unrelated person where price is the sole consideration for supply is the price actually paid or payable for the said supply of goods or services or both. Repeated தான். This is the price for specific supply that is being valued. It includes the amount already paid at the time of supply is being valued for tax as well as amount payable or not yet paid at the time. The word payable refers to the price that is agreed to be paid for the supply. இது நார்மல் சும்மா இங்கிலீஷ் டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இருக்கா, ஹோல்சேலர் இருக்காரு, ஹோல்சேல் ப்ரைஸ் ஃபார் 1 metric ton ஆஃப் சிமெண்ட் சோல்டு பை எக்ஸ் லிமிடெட். இப்போ இன் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து 7,000 ரூபா. நார்மலாக வந்து பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் வந்து 7,000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. ப்ரைஸ் ஆஃப் 1 metric ton ஆஃப் சிமெண்ட் சோல்டு பை எக்ஸ் லிமிடெட் டு அன்ரேட்டட் கஸ்டமர் வந்து 6,700 ரூபா. நார்மலாக 7,000 விற்கிறாங்க, 6,700 ரூபாய்க்கு வந்து அன்ரேட்டட் பர்சனுக்கு ஒரு வித்துட்டு 6,700 அவர்த்து வாங்குறாரு. இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ என்னவா இருக்கும், டிரான்சாக்ஷன் வேல்யூ என்ன, ஒரே நிமிஷம், 6,700 ரூபாயா. ஸோ அங்கே மேலே கொடுத்து 7,000 வந்து ஒரு ஆர்டினரி பிஸ்னஸ் கோர்ஸ் நடக்குது. பட் இருந்தாலும் 100% இருந்து 6,700 ரூபா வாங்கிட்டு அவரால் சப்ளை பண்ண முடியுது அப்படின்னா அந்த ப்ரைஸ் தான் அவர் ஆஃபர் பண்ணுறான்னு அர்த்தம். அதான் வந்து டிரான்சாக்ஷன் வேல்யூவை நம்ம பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு பல்ப் இருக்கா, வேல்யூ ஆஃப் டாக்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஷால் பி ஆர்டினர்லி பி டிரான்சாக்ஷன் வேல்யூ. தெரியும்ல உங்களுக்கு, price actually paid or payable by the not related persons and price is the sole consideration. சேம் அதே வந்து ரிப்பீட் ஆகுது, பெருசாக கிடையாது. இந்த சாப்டர்லாம் நீ எக்ஸாம் முன்னாடி படிக்கிறப்ப சும்மா 10 நிமிஷம் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். எனக்கு ஒன்றுமே இருக்காது பெருசாக. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்சாக்ஷன் வேல்யூ ஷால் நாட் இன்க்ளூட் டிஸ்கவுண்ட் அலோடு சப்ஜெக்ட் டு certain கண்டிஷன்ஸ். எல்லா டிஸ்கவுண்ட் இல்லை, ஒரு சில டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க, ஒரு சில டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, சப்ஜெக்ட் டு certain கண்டிஷன்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட் கீழே அடுத்தது என்ன இருக்குது, இன்க்ளூஷன்ஸ் இருக்கா, வேல்யூ ஆஃப் சப்ளை இன்க்ளூட் certain எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா பார்த்தோம்ல, டேக்ஸ், டியூட்டி, செஸ், ஃபீஸு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம், சிஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பேமெண்ட் டு தேர்ட் பார்ட்டிஸ் பண்ணோம்ல, பட் ஆனால் யார், சப்ளையர் இஸ் லைபிள் பட் பெய்டு பை ஆர் இன்கர்ட் பை தி ரெசிபியன்ட் அண்ட் அந்த அமௌண்ட் வந்து நாட் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் தி ப்ரைஸ் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்சிடென்ஷியல் எக்ஸ்பென்சஸ், கமிஷன் கொடுக்குறது, பேக் பண்ணுறது, வேறு சார்ஜஸ் பே பண்ணுறது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்குவோம். அப்புறம் எனி அமௌண்ட் சார்ஜ் ஃபார் எனி திங் டன் பை தி சப்ளையர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் அட் தி டைம் ஆர் பிஃபோர் டெலிவரி. ஓகே, எனி அமௌண்ட் சார்ஜ் பை எனி திங் டன் பை தி சப்ளையர், சப்ளையர் இன்கர் பண்ணுற ஏதாச்சும் அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் காமன் பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, லேட் ஃபீ, பெனால்ட்டி ஃபார் டிலே பேமெண்ட் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் சப்சிடி வந்து ப்ரைஸ் கூட டேட்டா லிங்க் ஆகிருக்கு, ஆனால் அது தென் சப்சிடி கிவன் பை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்னா வி வில் இன்க்ளூட். சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுத்தாங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்குவோமா, பண்ண மாட்டோம். சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா பண்ண மாட்டோம், பட் ஆனால் வேற ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸஸ் அதர் தென் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு, டாக்ஸஸ் அதர் தென் ஜிஎஸ்டி அண்ட் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் இஃப் சார்ஜ் செப்பரேட்லி பை தி சப்ளையர் ஆர் இன்க்ளூடட் இன் தி வேல்யூ ஆஃப் சப்ளை. சேம் அதே தான் மேலே கொடுத்து ரிப்பீட் பண்ணி கொடுக்குறான். மேலே வந்து வெறும் அந்த ஒரு லைனில் கொடுத்தா, கீழே வந்து 4 லைனாக கொடுத்துருக்கான். ஓகேவா, which are not subsumed in GST
of the taxable value of the purpose of levying GST. GST தவிர இந்த எல்லா taxும். எக்ஸாம்பிளுக்கு municipal tax in relation to goods being supplied and charges the same separately. Such tax will form part of the value of supply. இப்போ முனிசிபல் டேக்ஸ் வேறு ஜிஎஸ்டி டேக்ஸ் வேறு தானே. ஸோ ஜிஎஸ்டி அதாவது சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். இது தவிர மீதி எல்லா டேக்ஸும் எதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே இன்க்ளூட் பண்ணாமல் மீதி டேக்ஸஸ்லாம் இருக்கும்ல, அந்த டேக்ஸ்லாம் வந்து அந்த ப்ராடக்ட் மேலே சர்வீஸ் மேலே இன்கர் ஆயிருக்கு அப்படின்னா வி வில் இன்க்ளூட் தோஸ் டேக்ஸஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டிசிஎஸ் பற்றி ஒன்று சொல்கிறாங்க. டிசிஎஸ் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். Tax collected as source under provision of the Income Tax Act 1961 would not be included as it is an interim levy not having the character of tax. Tax collected source சொல்கிறோம்ல டிசிஎஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஏதாவது அதான் நம்ம திருப்பி ரீஃபண்ட் கொடுத்துருவாங்கல்ல. டிசிஎஸ் வந்து டேட்டா லிங்க் டு இன்கம் டேக்ஸ். ஓகேவா? அந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து எக்ஸஸாக பே பண்ணிக்கணும், ரீஃபண்ட் கொடுத்துருவோம். ஷார்ட்டேஜாக பே பண்ணிக்கணும், நம்ம இரண்டில் பே பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த டிசிஎஸ் வந்து நம்ம டேக்ஸ், அது வந்து ஒன் டைம் டேக்ஸ் கிடையாது, அது வந்து ஒரு லெவி. இது வந்து டேக்ஸோட டேக்ஸில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசிஎஸை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பேமெண்ட் மேட் டு தேர்ட் பார்ட்டிஸ் பை தி ரெசிபியன்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் தி சப்ளையர். அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, மேலே பாயிண்ட் பண்ணி கொடுத்தா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சப்ளையர் மே நீட் டு இன்கர் வேரியஸ் எக்ஸ்பென்சஸ் டு மேக் அ பர்டிகுலர் சப்ளை ஆஃப் goods and services. In the normal course, he will pay this amount and they will form part of the price that he charged from the customer. However, even if customer make direct payment of some of such a liability to third party, the supplier does not include this amount in his bill. It will still form part of the supply. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சப்ளையர் கொடுக்குற பில்லில் இந்த அமௌண்ட் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த அமௌண்ட் வந்து ரெசிபியன்ட் வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா வேல்யூ சப்ளைல அந்த அமௌண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஈவன் வந்து அந்த பில்லை இன்க்ளூட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அது வந்து சப்ளைல தான் வரும். பிகாஸ் வந்து ரெசிபியன்ட் வந்து பே பண்ணுறாரு. ஒரு பே பண்ணால் சப்ளை பே பண்ணியிருப்பாரு, அவர் பே பண்ணி தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் பே பண்ணலாம், அதனால ஒரு பில்லு சேர்க்கல. பட் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, அது வந்து வேல்யூ சப்ளை கீழே கன்சிடர் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? The point to note here is that the amount paid by the recipient to third party will be added to value under this clause only when supply is under contractual liability to pay payment to such third party and the said payment is in relation to such supply. புரியுதா? வச்சு அந்த சப்ளையர் தான் ஆக்சுவலா அதுக்கு லைபிளா இருக்காங்கன்னா ஓகே. அமௌண்ட் பெய்ட் பை தி ரெசிபியன்ட் டு தேர்ட் பார்ட்டி. ரெசிபியன்ட் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு அமௌண்ட் பே பண்றாரு. will be added to the value of supply only when supplier is liable. அவருக்கு வந்து அந்த கான்ட்ராக்சுவல் லைபிலிட்டி இருக்கு அந்த அமௌண்ட் பே பண்றதுக்கு. அந்த அமௌண்ட் வந்து ரெசிபியன்ட் பே பண்றாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து we will include சப்ளைக்கு லைக் வேல்யூவில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா, கிராண்ட் பிஸ் கான்ட்ராக்ட் ஏபிசி அன்கோன்ட்டு. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க. இதை வந்து ஜிபி நான் சொல்கிறேன். ஜிபி வந்து ஏபிசி கம்பெனி கூட கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க. என்னது? இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் திஸ் ஜிபி கான்ட்ராக்ட் வித் வெண்டர்ஸ் டு டெலிவர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லைக் வாட்டர், சாஃப்ட் ட்ரிங்க், ஆடியோ சிஸ்டம், ப்ரொஜெக்டர், கேட்டரிங், ஃப்ளவர் எக்ஸெட்ரா at the venue on the stipulated date at the stipulated time. At the venue on the stipulated date and stipulated time. Grand Biz is liable to make this payment as contracted. அதாவது கிராண்ட் பிஸும் ஏபிசி அண்ட் கோவும் வந்து ஒரு கான்ட்ராக்டில் வராங்க. என்ன மாதிரினா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆடியோ, வீடியோ, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ப்ரொஜெக்டரு, ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம், சப்ளை பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல கிராண்ட் பிஸ் தான் வந்து அந்த எல்லா பேமெண்ட்டுக்கும் அமௌண்ட் தரணும். இந்த சாஃப்ட் ட்ரிங்க் சப்ளையர் இருக்காருல்ல, சாஃப்ட் ட்ரிங்க் சப்ளையர் வாண்ட்ஸ் பேமெண்ட் அப்பான் டெலிவரி. இது எல்லாரும் அப்போ வாங்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் சாஃப்ட் ட்ரிங்க் சப்ளையர் வந்து கையில் மேலே காசு வேணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ABC and Co agree to pay the bill raised by the soft drink vendor on Grand Biz on receiving the crates of soft drinks. This amount is not billed by Grand Biz to ABC and Co. So Grand Biz வந்து ABC and கம்பெனிக்கு மேலே அந்த அமௌண்ட் வந்து பில் போட கிடையாது. ஆனால் அந்த அமௌண்ட் வந்து ABC வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு பே பண்ணிட்டாங்க. However, even though அவங்க வந்து பில்லை இன்க்ளூட் பண்ணலனாலும் it would be added to the value of supply provided by Grand Biz to ABC and Co for payment of GST. புரியுதா? இப்போ ஜென்ரலாக வந்து இன்வாய்ஸ் வேல்யூ வந்து 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்சத்துக்கு மேலே 18% GST அப்படின்னா 1,18,000 ரூபா வாங்கணும். ஆனால் வந்து அந்த 1 லட்சம் இல்லாமல் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும் 50,000 ரூபா, மீதி ஐட்டம்ஸில் 50,000 வச்சுக்கோ. அந்த 50,000 வந்து டேரெக்டாக வந்து கம்பெனிக்கு லைக் ரெசிபியன்ட் வந்து பே பண்ணிட்டாங்க. அப்போ கிராண்ட் பிஸ் வந்து 50,000 தான் பில் போடுவாங்க. 50,000 பில் போடுறப்ப அதுக்கு வந்து 18% GST போட்டாங்கன்னா 9,000 தான் வரும். 59,000 தான் பே பண்ணணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ஆக்சுவலாக கிராண்ட் பிஸ் தான் பே பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து
ஏதோ சுச்சுவேஷனால ரெசிபியண்டே பே பண்ணிட்டாங்க. ஸோ இவர் வந்து ஈவன் தான் பில்லோட வேல்யூ 50,000 ரூபாயா இருந்தாலும் அவங்க பே பண்ண 50,000 தனியாக பே பண்ணாங்கல்ல, அதுக்கு மேலே ஜிஎஸ்டி வந்து வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் ஆகி அதுக்கு மேலே ஜிஎஸ்டி வரும்ன்ற சொல்கிறாங்க. புரியுது லாஸ்ட் லைன்? ஹவவர் it would be added to the value of supply provided by Grandbiz to ABS & Co for payment of GST. ஆக்சுவலாக பில் வந்து கொடுத்தது Grandbiz to ABS & Co வெறும் 50,000 ரூபாய்க்கு தான். அந்த 50,000 டேட்டா பே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பில்லும் பண்ண கிடையாது. ஆனாலும் ஜிஎஸ்டி பர்பஸ்க்காக ஈவன் அந்த அமௌண்ட்டை வந்து Grandbiz வந்து பில் பண்ணலனாலும் ஜிஎஸ்டி பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் பர்பஸ்க்காக அந்த 50,000 வந்து டீம்டா இன்க்ளூட் பண்ணி டேக்ஸ் பே பண்ணுன்றதை சொல்கிறாங்க. புரியுதா? கொஞ்சம் டவுட்டாக இருக்கா? நல்லா சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் இருக்கேன், நான் வந்து Grandbiz கம்பெனி, ஓகே, நான் தான் ஜிபி கம்பெனி. இப்போ வந்து சுபாஷ் வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி, ஓகேவா, எல்லா ஐட்டமும் நான் சப்ளை பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு, மொத்தம் வந்து 1,00,000 ரூபாய்க்கு வந்து நான் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணிட்டேன். அவங்களும் வந்து 1 lakh ஓகேன்னு சொல்லி பேசி முடிச்சு கான்ட்ராக்ட்லாம் போட்டு முடிச்சாச்சு. 1,00,000 ரூபா 1 lakh அவங்க பே பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சாச்சு. ஆனால் வந்து ஃப்ளவர் சப்ளை பண்ணுறது ஜெயா பண்ணுறான். ஜெயா வந்து என்ன சொல்கிறா, எனக்கு சுபாஷ் மேலாம் எனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் அவட்ட பூ கொடுக்குறேன், வந்து காசு கொடுன்ற மாதிரி உடனே கேட்டு வாங்கிட்டு போயிடுறான். ஸோ 50,000 ரூபா வந்து டேட்டா நீ வாங்கிட்டு போயிடுறேன். இப்போ வேலை முடிஞ்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து ஃபுட் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட போய் பில் போட்டு இந்த மாதிரி ஃபுட்டுக்கு வந்து 50,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் பில் போட்டு தரேன். சரியா? இதான் என்ன நடக்குது. அப்போ ஜென்ரலாக வந்து அந்த 50,000 தான் ஜிஎஸ்டி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 50,000 ஜிஎஸ்டி வரும். பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி ஒரு கான்டாக்ட் பண்ணியிருக்கோமா, நான் இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸும் ஃபுட்டு தரேன் 1 lakh கன்சிடரேஷன் சொல்லிட்டு பே பண்ணியிருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால டேரெக்டாக அமௌண்ட் அவங்கள்ட்ட பே பண்ணிட்டேன். பட் ஆனால் கான்டாக்ட் நமக்குள்ள தான், நான் தான் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இப்போ என்ன ஆகும்னா, இந்த 50,000 ரூபா தான் நான் கொடுத்தேன், 50,000 சர்வீஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த 50,000 ரூபாய்க்கு மேலே ஜிஎஸ்டி 9,000 மட்டும் தான் வருமானு கேட்டால் கிடையாது. அந்த 50,000 டேட்டா பே பண்ணிடல, அதுவுமே வந்து நீ அவங்கள்ட்ட பே பண்ணதை என்கிட்ட பே பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணி அந்த 1,00,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜஸ்ட் ஃபார் தி பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அந்த 2 அமௌண்ட்டு டோட்டல் பண்ணுவாங்க. புரியுதா? இன்னொரு டைம் வேணா ரீட் பண்ணி பாருங்க, எக்ஸாம்பிள் நல்லா புரியும். லாஸ்ட் பேரா மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாமா? இல்ல, நெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு. ஒரு குவிஸ் டைம்னு ஒன்று இருக்கா? பார்த்துக்கோங்க நீங்களே. நெக்ஸ்ட் இன்சிடென்ஷியல் எக்ஸ்பென்ஸ். நான் ஏன் உங்களை பார்த்துக்கோன்னு சொல்றேன்னா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும், 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்களே டெஸ்ட் சொல்லிட்டோம்னா டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஆன்சர் ஈஸியாக எழுதிடுவீங்க மார்க் பண்ணி வச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்சிடென்ஷியல் எக்ஸ்பென்சஸ் வரும். ஆனால் சாட் ஜிபிடியில் வந்து இது மாதிரி 100 கொஸ்டின் வரும். நான் வந்து இந்த கொஸ்டின் இல்லாமல் வேற ஒரு 100 கொஸ்டின் போட்டுருக்கேன். கரெக்ட். இன்சிடென்ஷியல் எக்ஸ்பென்சஸ் தெரியும்ல, இந்த கமிஷன், அதாவது இன்சிடென்ஷியல் எக்ஸ்பென்சஸ் such as கமிஷன், பேக்கிங் இதெல்லாம் இருக்குல்ல, டன் பை தி சப்ளையர் in relation to supply at the time of or before delivery of the goods or services must be added to valueன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இங்கே கமிஷன்னா என்ன, பேக்கிங்னா என்ன, இன்ஸ்பெக்ஷன், சர்டிஃபிகேட் சார்ஜஸ், இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங் சார்ஜஸ், வெயிட்மெண்ட் சார்ஜஸ், லோடிங் சார்ஜஸ் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் ஒரு ரீட் கொடுத்துக்கோங்க அப்புறமேலு. அதுக்கப்புறம் அவுட்வர்ட் ஃப்ரைட்டு, டிரான்சிட் இன்சூரன்ஸ். பை சப்ளையர் அக்ரி டு டெலிவரி தி குட்ஸ் அட் தி பையர் ப்ரிமைசஸ். இங்கே அதுதான் சப்ளையர் வந்து பையரோட ப்ரிமைசஸில் டெலிவரி கொடுக்க அக்ரி பண்ணிக்கிறாரு. ஓகேவா? அண்ட் அரேஞ்சஸ் ஃபார் தி டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் சப்ளை பிகம் அ காம்போஸ்ட் சைட் சப்ளை அண்ட் பிரின்சிபல் சப்ளை பீயிங் தி சப்ளை ஆஃப் குட்ஸ். புரியுதா? அதாவது பையர் செல்லர் வந்து பையரோட ப்ரிமைசஸில் வந்து டெலிவரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து அவரே வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. Therefore, outward freight and transit insurance become part of the value of composite supply and GST is payable thereon at the same rate as applicable to the principal supply. Okay, wow. However, if the contract of supply is on ex-factory basis, where buyer pay the outward freight and insurance, the same will not be included in the value of supply. ஒருவேளை வந்து கான்ட்ராக்ட் வந்து என்னோட ஃபேக்ட்ரி வாசல்லே முடிஞ்சிடும் அப்படின்னா அது வரைக்கும் தான் நம்மளோட வேல்யூ சப்ளை இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், அன்லோடிங் சார்ஜஸ்லாம் வந்து பையரே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் அப்படின்னா அது வந்து வேல்யூ சப்ளை இன்க்ளூட் ஆகாதுன்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம்
interest late fee penalty for delayed payment. Value of supply will include not only base price but also charges for delay in payment. நான் வச்சுக்கோங்க ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீ பெனால்ட்டி இதெல்லாம் வந்து வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் ஆகும். நம்ம வந்து போன சாப்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, டைம் ஆஃப் சப்ளைல அதில் இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீ பெனால்ட்டின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். நார்மலாக வந்து சப்ளையோட டைம் ஆஃப் சப்ளை அந்த இன்வாய்ஸ் டேட் அப்படின்னா பேமெண்ட் டேட்ன்ற மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் இந்த லேட் ஃபீ இன்ட்ரெஸ்ட் இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்க என்னைக்கு பே பண்ணுறாங்களோ அந்த டேட் தான் வந்து டைம் ஆஃப் சப்ளைன்னு பார்த்தோம். அப்போ டிஃபால்ட்டாக அந்த சாப்டர் பார்க்குறப்பே நமக்கு தெரியும் இந்த இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகுதுன்றது. அங்கேயோ லைட்டாக ஒரு ஐடியா இருக்கும். இங்கே வந்து தெளிவாக கொடுக்குறான் இந்த இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீ பெனால்ட்டி எல்லாமே வந்து ஜிஎஸ்டியில் வரும் அப்படின்றத சொல்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. A supply priced at 2000 is made with credit period of 1 month. இன்ட்ரெஸ்ட் வந்து 12% சொல்கிறான். 2000 சப்ளை கொடுக்குறாங்க, கிரெடிட் பீரியட் வந்து 1 month, இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. The payment is received after the lapse of 2 months. 2 monthsக்கு அப்புறம் தான் பேமெண்ட் வருது. இந்த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா வந்து 2000 for 1 month. After the free credit period of 1 month is 20. இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா 20. Such interest will be added to the value and the value of supply will be 2020, assuming interest to be exclusive of GST. புரியுதா? இங்கே வேல்யூ ஆஃப் சப்ளைல வந்து இன்ட்ரெஸ்டோட சார்ஜஸும் கொடுக்குறாங்க. இங்கே கொடுத்த அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபிகர் 20 இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி அசியூம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வேர்ட் மட்டும் கொடுத்துருக்கான். சரியா? ஜென்ரலாக இந்த 220க்குமே வந்து ஜிஎஸ்டி வரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டைம் ஆஃப் சப்ளை ஃபார் சச் இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீ பெனால்ட்டி is date when such amount is received by the supplier. Further, since such charges are an addition to the value of supply, same rate of tax is applicable on the main supply of goods and services. So அந்த இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீ மேலாம் வந்து மெயின் சப்ளை மேலே வந்து என்ன ரேட் ஆஃப் டேக்ஸோ அதே டேக்ஸ் தான் அப்ளை ஆகும். அவங்க வந்து என்னைக்கு பே பண்ணுறாங்களோ அதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை தான் வழி தெரியும். அதான் எனக்கு திருப்பி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்று செகண்ட் எக்ஸாம்பிள் இருக்குது, இது இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்சிடி லிங்க்டு வித் ப்ரைஸ். சப்சிடி இஸ் அ சம் ஆஃப் மணி given to keep the price of service or commodity low. தெரியும்ல சப்சிடி என்னன்ட்டு? ஸோ சப்சிடி இஸ் added to value of supply of the supplier who receives the subsidy. இந்த சப்சிடி வந்து சப்ளையரோட வேல்யூ ஆஃப் சப்ளைல ஆட் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் மஸ்ட் பி நோட்டட் தட் ஒன்லி சப்சிடி டைரக்ட்லி லிங்க்டு டு தி ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ஆடட் டு தி வேல்யூ. அதாவது சப்சிடி வந்து டைரெக்டாக வந்து ப்ரைஸ் சம்மந்தப்பட்ட சப்சிடியாக இருந்தால் மட்டும்தான் ஆட் ஆகும். வேறு ஏதாச்சும் சப்சிடியாக இருந்துச்சுன்னா ஆட் ஆகாது. பிளாங்கெட் சப்சிடி, டொனேஷன் ரிசீவ்ட் ஆர் நாட் இன்க்ளூடபிள் இன் தி வேல்யூ. ஒருவேளை எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாங்கெட் சப்சிடி கொடுக்குறாங்க, டொனேஷன் சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் சப்சிடியாக கன்சிடர் பண்ணிக்கூடாது. ஓகே, அதெல்லாம் வந்து நாட் டு பி இன்க்ளூடட்ன்ற மாதிரி அவனு தெளிவாக சொல்லிட்டான். நோட் தட் இஃப் த சப்சிடி இஸ் கிவன் பை தி ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் இஸ் நாட் டு பி ஆடட் டு வேல்யூ ஆஃப் சப்ளை. சப்சிடி வந்து யார் தரா? ஸ்டேட்டு இல்லைனா சென்ட்ரல் கொடுக்குறாங்க அப்படின்னா புரியல கொடுக்குறாங்க. ஆமாம், அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதாவது சப்ளையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவன் வந்து இப்போ 1 லட்ச ரூபா பைக்கு உனக்கு வந்து சப்சிடி வந்து 15,000 கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் 85,000 தான் வந்து சப்ளை. ஓகேவா? 1 lakh வந்து சப்ளை இல்லை, 85,000 தான் அவனுக்கு வந்து சப்ளை. ரெசிபியன்ட் பிரச்சனை இல்லை. ரெசிபி நீங்கள் என் கன்சியூமர், நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க, நீங்கள் என்ன கிளைம் பண்ண போகிறீங்க உதவு இல்லை. ஓகேவா? வேல்யூ சப்ளைன்றது சப்ளையரை பொறுத்து தான். ஏன்னா அவன் தான் அந்த வேல்யூலேருந்து ஜிஎஸ்டி பே பண்ண போகிறான். ரெசிபி நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க, பட் அவன் தான் கலெக்ட் பண்ணுறான். புரியுதா? அவர் தான் எவ்வளோ ஜிஎஸ்டி டிட்டர்மைன் பண்ணுவார். நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க சொல்கிறது பே பண்ணிட்டு போவீங்க. ஆமாம், சாரி, கரெக்ட், நான் தான் கண்டிஷன் ஆகிட்டோம். அந்த சப்சிடி வந்து இன்க்ளூட் ஆகாது. லைக் அது வந்து லெஸ் பண்ண மாட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் நோட் புக் இஸ் 50. ஃபார் நோட் புக் சோல்ட் டு ஸ்டூடெண்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் எ கம்பெனி ரிசீவ் அ ப்ரைஸ் லிங்க்டு சப்சிடி ஆஃப் 30 per நோட் புக் ஃப்ரம் என்ஜிஓ. சரி, அவர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. ஒரு என்ஜிஓ வந்து கொடுக்குது. எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா 50 ரூபா நோட்டுக்கு 30 ரூபா வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட் பே ஒன்லி 20 per நோட் புக். The value of notebook will be 50 as this is non-government subsidy. Okay, wow. The same subsidy is given by or granted by the central or state government. The value of notebook would be 20. சின்ன கன்ஃபியூஷன் அதில். சரி, ஓகே. இ பைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னோம்ல
இந்த 15,000 எடுத்துட்டு போக balance இருக்க கரெக்டா 15,000. அந்த 1,00,000 பைக்கா 1,00,000 பைக்குக்கு 15,000 வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 15,000 இன்க்ளூட் பண்ண மாட்டோம். வேல்யூ சப்சிடி 85,000 ரூபா தான். அதே வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, என்ஜிஓ வந்து 50 ரூபா நோட் புக்கை 30 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா? இல்ல 50 ரூபா நோட் புக்கு 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த 30 ரூபா வந்து சப்சிடி தான். ஆனா அது வந்து என்ஜிஓ கொடுக்குறாங்க. ஸோ வந்து அதை வந்து வேல்யூ சப்ளை இன்க்ளூட் பண்ணி 50 ரூபாய் பார்ப்போம். இதே அந்த 30 ரூபாய் வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா வேல்யூ சப்ளைல அந்த 30 ரூபாய் இன்க்ளூட் ஆகாது. ஸோ அதான் அங்கேயும் அவங்க கொடுத்த அந்த 15,000 டிஸ்கவுண்ட் வந்து வேல்யூ சப்ளை இன்க்ளூட் ஆகாது. வேல்யூ சப்ளை 85,000 ரூபா தான். சரியா? அந்த வந்து ஒரு லெஜெண்ட் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க என்னையும் சேர்த்து. பார்த்தா விடுங்க ஜெயா, நல்ல டவுட் தான். கரெக்டா தானே அவர் சொன்னீங்க. நீ doubt correct தான். டவுட் கரெக்ட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் நான் கரெக்டா சொன்னேன், நீ மாத்தி சொல்லு. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் தப்பா தான் சொன்னீங்க. எடுத்துருவேன். கவர்மெண்டோடது இன்க்ளூட் பண்ணி தான் சொன்னீங்க. 95,000 தான். நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஃப்ரம் வேல்யூ. சுபா ரீட் பண்ணுங்க அப்ப. Exclusion of discount from value. சத்தமா. Discount are the common phenomenon for this business. Numerous kinds of discounts are given by the supplier to their customers, namely trade discount, cash discount, quantity, volume, performance discount, etc. Such discounts are reduced from the sale price of the supply. வெயிட் பண்ணுங்க, கவனிங்க நல்லா. இங்க என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்கவுண்ட்லாம் பிசினஸ் நடக்காது. டிஸ்கவுண்ட்ல ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கும். கஸ்டமர் நம்ம கொடுக்கறதுல வந்து பார்த்தோம்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுப்போம், கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுப்போம், குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் கொடுப்போம், இல்லை வால்யூம் அதிகமாக கொடுப்போம். இந்த மாதிரி வந்து நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஒரு சில பக்கம் வந்து பர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ்னா இனிஷியல் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க, நல்லா பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்போ லைக் ஹோல்சேலர் வந்து ரீட்டைல் கொடுக்குறது டிஸ்கவுண்ட் மாதிரி. நீங்கள் வந்து ஒரு 100 குவான்டிட்டி விற்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ டிஸ்கவுண்ட், ஒரு ரூபா அதிகமாக விற்கிறீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஜாஸ்தி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட்டில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ப்ரைஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணுறது தான். Since the value of taxable supply is a transaction value, GST is liable on the value after deducting the discount. ஸோ வந்து இங்கே வேல்யூ ஆஃப் சப்ளைல வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோம்? டிரான்சாக்ஷன் வேல்யூ வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோம். அதாவது வேல்யூ பெய்ட் பை அன்ரிலேட்டட் பர்சன்ஸ். கரெக்டாக? பெய்ட் பை அன்ரிலேட்டட் பர்சன்ஸ் தானே டிரான்சாக்ஷன் வேல்யூ. ஸோ வந்து இது சின்ஸ் வந்து இந்த டிஸ்கவுண்ட்லாம் போக தானே அமௌண்ட் பே பண்ணுவான். ஸோ GST is liable on the value after deducting the discount. சரியா? However, எப்படி பார்த்தாலும் not all discount offered by the supplier to their customers are allowed as deduction. எல்லா டிஸ்கவுண்ட்டும் டிடக்ஷனாக அலோவ் பண்ண மாட்டாங்க. Only such discount which is satisfy the condition prescribed in section 15 subsection 3. அந்த செக்ஷன் 15 subsection 3ல அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸை வந்து எந்த டிஸ்கவுண்ட்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த டிஸ்கவுண்ட்டை மட்டும்தான் வந்து டிஸ்கவுண்ட்டாக அலோவ் பண்ணுவாங்க. அதர் டிஸ்கவுண்ட்ஸை வந்து அலோவ் பண்ண மாட்டோம் ஜிஎஸ்டி பர்பஸ்க்காக அப்படின்ற மாதிரி they are saying. So the essence of the condition prescribed in section 15 subsection 3 is that price as established at the time of supply should form the basis of value. Discount which do not fulfill the conditions specified in section 15(3) are not deductible from the value. So அந்த 15 subsection 3ல சொல்கிற டிஸ்கவுண்ட் இருக்கும்ல, அது அந்த கண்டிஷன் இருக்குல்ல, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து நம்ம லெஸ் பண்ண மாட்டோம். ஒருவேளை அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா வேல்யூ ஆஃப் சப்ளை இருந்தால் அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் லெஸ் பண்ணிட்டு நமக்கு ஃபிகர் வரும்ல, அது மேலே தான் வந்து ஜிஎஸ்டி வரும்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, GST in such a case is leave. படி 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 GST in such a case is levied on the gross value of the supply without considering the discount. என்ன சொல்றாங்க, ஜிஎஸ்டி வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா டிஸ்கவுண்ட் கன்சிடர் பண்ணிக்காம என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ மேலே ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி சொல்றாங்க. கீழே Discount given is எந்த டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுவோம்னு பார்த்தோம், எந்த டிஸ்கவுண்ட் வந்து டிடக்ஷனுக்கு அலோவ் பண்ணுவோம்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கிவன் பிஃபோர் ஆர் அட் தி டைம் ஆஃப் சப்ளை அண்ட் ஷோன் இன் தி டாக்ஸ் இன்வாய்ஸ். டிஸ்கவுண்ட் வந்து சப்ளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா சப்ளை எப்போ கொடுக்குறாங்க அது வந்து டாக்ஸ் இன்வாய்ஸில் மென்ஷன் பண்ணி வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் 50,000 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து 5,000 ரூபா, மீது 45,000 பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அந்த 45,000 தான் வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை. ஓகேவா, அது மேலே தான் வந்து ஜிஎஸ்டி காம்பனன்ட் வரும். எக்ஸாம்பிள் ஆஃப் சச் டிஸ்கவுண்ட் கேன் பி டிஸ்கவுண்ட் தட் ஆர் ஆஃபர்ட் ஃபார் மேக்கிங் தி பேமெண்ட் அட் தி டைம் ஆஃப் சப்ளை இட் செல்ஃப். அந்த டைம்லேயே வந்து கஸ்டமர்ட்டு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்காக டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்குறது. சச் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் தஸ் ரெக்கார்ட் இன் தி இன்வாய்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி சார்ஜ் ஆன் தி கிராஸ் வேல்யூ லெஸ் டிஸ்கவுண்ட் வேல்யூ ரெக்கார்ட் இன் தி இன்வாய்ஸ். ஸோ இந்த இடத்துல கிராஸ் வேல்யூ வந்து 50,000 ரூபா,
அப்படின்னா டிஸ்கவுண்ட் 5000 ரூபா அப்படின்னா 45,000 ரூபா மேலே ஜிஎஸ்டி வரும்ன்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் என்னன்னா டிஸ்கவுண்ட் கிவன் பிஃபோர் ஆர் அட் தி டைம் ஆஃப் சப்ளை அண்ட் ஷோன் இன் தி டாக்ஸ் இன்வாய்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. பண்ண மாட்டேன். போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் கமர்ஷியலி ஃபீஸிபிள் டு டிட்டர்மைன். என்ன சொல்கிறாங்க? கமர்ஷியலி இட் இஸ் நாட் ஃபீஸிபிள் டு டிட்டர்மைன் ஆல் டிஸ்கவுண்ட் பிஃபோர் ஆர் அட் தி டைம் ஆஃப் சப்ளை. சப்ளை பண்ணுறப்பே வந்து எல்லா டிஸ்கவுண்ட்டையும் எல்லா டைமும் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் டைம் அதை இன்வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாதா? ஏன்னா வந்து ஒரு சில சப்ளை எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஒரு சில டிஸ்கவுண்ட்லாம் வந்து அது சப்ளை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியவே வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் a cash discount given for making the payment within a stipulated time. நம்ம சொல்கிறோம் 2 monthsல பே பண்ணீங்க அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட், 1 monthல பே பண்ணீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட். இன்வாய்ஸ் போகிறப்ப நமக்கு தெரியுமா அவங்க 2 monthல பே பண்ணுவாங்க 1 monthல பே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு? ஸோ தெரியாது. ஸோ அவங்க பே பண்ணுறது தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் வந்து இன்வாய்ஸ்லேயே வந்து லெஸ் பண்ணுறது கஷ்டம் at the time of supply itself. Okay, even though discount is established before or at the time of supply, the supplier cannot record such discount in the invoice as he does not know if the buyer will make the payment within the stipulated time. அதான் சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கல்ல, கொஞ்சம் நாள் கழிச்சு சீக்கிரமாக பேமெண்ட் பண்ணால் தர டிஸ்கவுண்ட் வந்து பில் போடுறப்பே நமக்கு தெரியாது. பிகாஸ் வந்து அவங்க பேமெண்ட் பண்ணுறப்ப தான் அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட்ன்றது நமக்கு தெரிய வரும். ஸோ அது இன்வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக்வைஸ் இன் கேஸ் ஆஃப் குவான்டிட்டி, வால்யூம், பர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட் ஆல்சோ சப்ளையர் இஸ் நாட் அவேர் பிஃபோர் ஆர் அட் தி டைம் ஆஃப் சப்ளை. ஸோ வந்து சப்ளை பண்ணுறப்போ சப்ளை பண்ண முன்னாடியோ இந்த பர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட்லாம் வந்து சப்ளையரால் அசைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ஃபோர் இன் திஸ் கேசஸ் த டிஸ்கவுண்ட் cannot be recorded in the invoice. ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து இன்வாய்ஸில் அந்த டிஸ்கவுண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இன் சச் அ கேஸ் இனிஷியலி தி ஜிஎஸ்டி இஸ் பெய்ட் ஆன் தி கிராஸ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இனிஷியலாக வந்து ஜிஎஸ்டி பே பண்ணிடுறாங்க. இன்வாய்ஸில் எவ்வளோ அமௌண்ட் கிராஸ் அமௌண்ட் வரும்ல, அந்த கிராஸ் அமௌண்ட்டுக்கே வந்து இனிஷியலாக வந்து ஜிஎஸ்டி அவங்க பே பண்ணிடுறாங்க வித்தவுட் கன்சிடரிங் தி டிஸ்கவுண்ட். ஓகே, த சப்ளையர் ஹவவர் பாசஸ் தி டிஸ்கவுண்ட் டு தி பையர் சப்சிக்வெண்ட்லி பை இஷ்யூவிங் கிரெடிட் நோட்ஸ். ஸோ வந்து ஃபர்தராக வந்து அந்த டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா பையருக்கு வந்து ஒரு வவுச்சர் கொடுக்குறது, கிரெடிட் நோட் கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து அந்த டிஸ்கவுண்ட்டோட பெனிஃபிட்டை வந்து ஃபியூச்சரில் கொடுப்பாங்க. புரியுதா? ஸோ இதான் வந்து கான்செப்ட் இந்த இடத்துல சொல்கிறது. ஸோ இந்த போஸ்ட் சர்வீஸ் டிஸ்கவுண்ட் நம்ம என்ன டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, the discount that are given after supply are allowed as deduction from the value of supply if the following 2 conditions are satisfied. ஸோ இந்த மாதிரி வந்து சப்ளை பண்ணி இன்வாய்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் கொடுக்குற டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து அலோவ் பண்ண முடியுமா அலோவ் பண்ண முடியாதா அப்படின்றது ஒரு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 2 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதை வந்து வேல்யூ ஆஃப் சப்ளைல அலோவ் பண்ணிக்குவோம். ஒரு வேளை சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அந்த 2 கண்டிஷன் என்னன்னா, டிஸ்கவுண்ட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அன் அக்ரிமெண்ட். இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது அப்படின்றது அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கணும். அந்த அக்ரிமெண்ட் வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம்ல அந்த டைம்லேயே வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கணும். புரியுதா? இந்த பில் போடுறப்பே வந்து நீங்கள் ஃபியூச்சர் வந்து இந்த இதில் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு தான் ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்மில் இருக்கணும். அப்படின்னா அவங்க ஃபியூச்சர் வந்து பேமெண்ட் பண்ணுறப்ப அந்த டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணிக்கலாம் வேல்யூ சப்ளைல. அதே மாதிரி ப்ரொபோர்ஷனேட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இஸ் ரிவர்ஸ்டு பை தி recipient. The buyer would have availed ITC of GST payable on the gross value in the invoice. Thus, when credit note is issued to him by the supplier for the discount, the buyer will reverse the proportion credit, consequent to which the supplier output tax liability will be reduced by the same amount. So வந்து இப்போ வந்து இன்வாய்ஸ் வேல்யூ 50,000 ரூபா. ஓகேவா? ஸோ சப்ளை ஆயிடுச்சு. இன்வாய்ஸ் வேல்யூ 50,000 ரூபா. அப்போ அந்த 50,000 ரூபாய்க்கு மேலே ஜிஎஸ்டி வந்திருக்கும். அந்த ஜிஎஸ்டி வந்து ஐடிசியை கிளைம் பண்ணலாமா? கரெக்டாக அந்த 50,000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஜிஎஸ்டி ஐடிசியை கிளைம் பண்ண முடியும். ஆனால் அங்கே டிஸ்கவுண்ட் காம்பனண்ட் இருக்குது. அந்த காம்பனண்ட் ஃபியூச்சரில் தான் தெரிய வரும். ஆஃப்டர் 2 months வந்து அந்த 50,000 ரூபா மேலே 5,000 ரூபா டிஸ்கவுண்ட்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 50,000 ரூபாய்க்கு மேலே ஐடிசி கிளைம் பண்ணியிருப்பாங்க. அப்போ கிளைம் பண்ண ஐடிசியில் அந்த 5,000 ரூபாய்க்கு ஐடிசி இருக்குல்ல, அதை ரிவர்ஸ் பண்ணணும். புரியுதா? பிகாஸ் அது சப்ளை இல்லை, டிஸ்கவுண்டாக கொடுத்துட்டோம். அப்போ அந்த 5,000 ரூபாய்க்கு ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சொல்கிறாங்க. ஸோ வந்து ப்ரொபோஷனல் ஐடிசி வந்து ரிவர்ஸ் பண்ண ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி இன்வாய்ஸ் போடுறப்பயே வந்து டிஸ்கவுண்ட் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இது வந்து அலோட வேல்யூ சப்ளைல அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கான்செப்ட். புரிஞ்சா? இதில் டவுட் வச்சிருக்கா? இஃப் எனி ஆஃப் தி அபோவ் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட்,
the GST liability of the supplier cannot be reduced. இப்போ மேலே இருக்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா சப்ளையரோட ஜிஎஸ்டி liability ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, the supplier however can issue a commercial credit note for the value of discount. In such a scenario the buyer will not require to reverse any input tax credit. ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து சப்ளையர் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்து தான் ஆகும். ஆனால் இவர் தான் அந்த பெனிஃபிட் அவைல் பண்ணிக்க முடியாது. ஆனால் பையருக்கு பெனிஃபிட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அவர் அந்த பெனிஃபிட் கொடுப்பாரு, அந்த வேல்யூ ஆஃப் டிஸ்கவுண்ட்டுக்கான பெனிஃபிட்டை கொடுப்பாரு. அதை வந்து ஆனால் அதை வந்து ஐடிசி ரிவர்ஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஓகேவா, இன் சச் சினாரியோ த பையர் வில் நாட் பி ரெக்வைர்ட் டு ரிவர்ஸ் எனி ஐடிசி. ஸோ வந்து சப்ளையரோட லைபிலிட்டி சேம் தான். ஏன்னா வந்து அந்த கண்டிஷன் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா சப்ளையரோட வேல்யூ ஆஃப் சப்ளை சேம் தான். ஆனால் பையருக்கு வந்து இவர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதான் வந்து லைஃப் நடக்கும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப அந்த டைமில் வந்து பையர் வந்து ஐடிசிலாம் ரிவர்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து அவருக்கே பெனிஃபிட் கிடையாது. இப்போ அவருக்கு இப்போ என்ன ஆகுனா இந்த மாதிரி பண்ணுறப்ப இவர் எடுத்த பெனிஃபிட்டை அவருக்கு மாற்றி விடுவாங்க, ரிவர்ஸ் பண்ணி அவர் வந்து பெனிஃபிட் வந்து கிளைம் பண்ணிக்குவார். இப்போ அவருக்கே பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னா பையருக்கு வந்து டிஃபால்ட்டாக ஐடிசியில் வந்து அஃபெக்டே ஆகாது. அது வந்து நார்மலாக தான் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, the provision relating to allowability of discount as a deduction from the value of it debited by way of diagram சொல்கிறான். டிஸ்கவுண்ட் இருக்குது கொடுக்குறான், டைம் ஆஃப் சப்ளை போய் கொடுத்துட்றான் டிஸ்கவுண்ட். அப்போனா ஷோன் இன்வாய்ஸ்லி காட்டிட்டாங்க. அப்போனா என்ன ஆகும், டிஸ்கவுண்ட் டிடெக்டட் ஃப்ரம் தி வேல்யூ ஆஃப் சப்ளை. அதே வந்து டிஸ்கவுண்ட் வந்து பிஃபோர் தி சப்ளை கொடுத்துட்டான். ஆனால் பிஃபோர் சப்ளை கொடுத்துட்டான், இன்வாய்ஸ்லையும் கொடுக்கல. டிஸ்கவுண்ட் வந்து பிஃபோர் சப்ளை கொடுத்துட்டான், ஆனால் இன்வாய்ஸில் அதை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை. டிஸ்கவுண்ட் நாட் டு பி டிடெக்டட் ஃப்ரம் தி வேல்யூ ஆஃப் சப்ளை. அதே ஆஃப்டர் தி சப்ளை பார்த்தோன்னா in terms of an agreement that existed at or before the time of supply can be linked to relevant invoices and பார்க்குறோம். ப்ரொபோஷன் ஐடிசி வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். எஸ்னா டிஸ்கவுண்ட் டிடெக்டட் ஃப்ரம் தி வேல்யூ ஆஃப் சப்ளை. ஒரு அதெல்லாம் பண்ண முடியல, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா டிஸ்கவுண்ட் நாட் டு பி டிடெக்டட் ஃப்ரம் தி வேல்யூ ஆஃப் சப்ளை. ஓகேவா, allowability of certain specific இங்கே கொடுத்துருக்காங்களா, allowability of certain specific type of discount offered by the supplier as clarified white circular கொடுத்து ஒரு சில கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாகர் டிஸ்கவுண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கா புக்கில்? பை மோர் சேவ் மோர், அதிகமாக வாங்குங்க அதிகமாக சேமிங்கள். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஸ்டாகர் டிஸ்கவுண்ட் ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் பர்ச்சேஸ் வால்யூம். ஸோ டிஸ்கவுண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், one may get 10% discount for purchase above 5,000, 20% discount for purchase above 10,000, 30% discount for purchase above 20,000. Such discounts are shown on the invoice itself. Such discounts are excluded to determine the value of supply. Okay va. Next, periodic year-ending discount or volume discount. These discounts are offered by the supplier to their stockist. Example, get additional discount of 1% if purchase 10,000 pieces in a year. அதே மாதிரி 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எப்போனா 15,000 பீசஸ் வாங்கினா கொடுக்குறாங்க. such discounts are established in terms of an agreement entered into போட்டிருக்காங்களா, agreement entered into at or before the time of supply, though not shown on the invoices. Such the actual quantum of such discount get determined after the supply has been effected and generally at the year end. So such discounts are referred as volume discount. அந்த டிஸ்கவுண்ட்லாம் வந்து வால்யூம் டிஸ்கவுண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சச் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் பாஸ்ட் ஆன் பை தி சப்ளையர் த்ரூ கிரெடிட் நோட். பில் போடுறப்ப இன்வாய்ஸ் ஃபுல் வேல்யூ போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பர்ச்சேஸ் பண்ண தான் டிஸ்கவுண்ட் வரும். ஸோ வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து பையருக்கு வந்து கிரெடிட் நோட் மூலமா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, சச் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் டு டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் சப்ளை ப்ரொவைடட் தே சாட்டிஸ்ஃபை தி பேராமீட்டர்ஸ் லை டவுன். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்லாம் வந்து வேல்யூ ஆஃப் சப்ளையில் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் எப்போனா அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செகண்டரி டிஸ்கவுண்ட். தீஸ் ஆர் தி டிஸ்கவுண்ட்ஸ் விச் ஆர் நாட் நோன் அட் தி டைம் ஆஃப் சப்ளை ஆர் ஆஃபர்ட் ஆஃப்டர் தி சப்ளை ஆல்ரெடி ஓவர். புரியுதா? செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து டைம் ஆஃப் சப்ளை அப்போ கொடுக்கறது கிடையாது, ஆனால் எப்போ ஆஃபர் பண்ணுறாங்க அதுக்கப்புறமேல. ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் ஏ சப்ளை 10,000 packets ஆஃப் பிஸ்கட் டு மிஸ்டர் பி. ஸோ ஏ டு பி வந்து 10,000 பிஸ்கட் பாக்கெட் போகுது. எத்தனை ரூபாய்க்கு? 10 ரூபாய்க்கு போகுது. ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா
ஏ வந்து அந்த பிஸ்கட் பேக்கெட்டோட வேல்யூ வந்து 10 ரூபாயிலேருந்து 9 ரூபாய் மாற்றிட்டாரு. ஆனால் ஏ வந்து பிக்கு அந்த 1 ரூபாய்க்கான கிரெடிட் நோட்டை கொடுத்துட்றாரு. புரியுதா? 10 ரூபாய் ஃபஸ்ட் இன்வாய்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 1 ரூபாய்க்கான கிரெடிட் நோட் கொடுத்துட்றாங்க. அப்போ ஆக்சுவலாக வேல்யூ ஆஃப் சப்ளை என்ன? 9 ரூபா தான். ஸோ செகண்டரி டிஸ்கவுண்ட் ஷால் நாட் பி எக்ஸ்க்ளூடட் while determining the value of supply as such discounts are not known at the time of supply and condition laid down in section 15(3)(b) are not satisfied. ஸோ இந்த இடத்துல வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை 10 ரூபா தான், அதை நம்ம 9 ரூபாய் பார்க்க மாட்டோம். ஏன்னா வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறப்பே இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது ரெண்டு பேத்துக்கும். புரியுதா? அவங்க அக்ரிமெண்ட் இல்லை, ஒரு எவிடன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஈவன் தான் அவங்க கிரெடிட் நோட் கொடுத்தாலும் வேல்யூ ஆஃப் சப்ளை 10 தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த 1 ரூபி நம்ம லெஸ் பண்ண போகிறது கிடையாது. It may be noted that financial and commercial credit notes can be issued by the supplier even if the condition mentioned in section 15 are not satisfied. கரெக்டு தானே? டிஸ்கவுண்ட் கொடுத்து தானே ஆகணும். ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணால் கிரெடிட் பெனிஃபிட் கிடைக்கும், சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா பையருக்கு மட்டும் பெனிஃபிட் போகும். அதை அவங்க கொடுத்து தான் ஆகணும். கிரெடிட் நோட் மூலியமாக கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. Such credit notes do not include GST. வருதா பாயிண்ட்டு? Such credit note do not include GST and do not have any impact on the value of supply for the purpose of GST. ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் கிரெடிட் நோட் மேலே ஜிஎஸ்டி காம்பனன்ட் வராதுன்றது சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் இருக்குது. ராயல் பிஸ்கட் கம்பெனி கிவ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது மேலே ஆன் லிஸ்ட் ப்ரைஸ் ஃபார் அ காட்டன் ஸ்பைஸ் பிஸ்கட் இன் டாக்ஸ் இன்வாய்ஸ் த லிஸ்ட் ப்ரைஸ் இஸ் மென்ஷன்ட் as 200 on which discount of 30% is given to arrive at the final price of 140. The value of 140 as discount is allowed at the time of supply and shown in the invoice. கரெக்டு தானே? 200 ரூபா ப்ராடக்ட்டு 30% டிஸ்கவுண்ட் சொல்கிறான். அப்போ டிஃபால்ட்டாக ட்ரான்சாக்ஷன் வேல்யூ என்ன? 140 தான். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணுறோம், ஏன்னா டைம் ஆஃப் சப்ளை அப்போயே தெரியுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டுக்கு they are given some examples. ஸோ இங்கே பார்த்தோன்னா the agreement of ராஜு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் வித் இட்ஸ் டீலர். ராஜுக்கும் அதோட டீலர்ஸ்க்கும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னது? ரைஸ் குக்கர் 1000 பீசஸ்க்கு மேலே வாங்கினா டிஸ்கவுண்ட் வந்து 5% per குக்கர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. Therefore, the quantum of discount can be determined only at the end of Diwali month. ஸோ தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். தீபாவளி மந்த் ஃபுல்லாக நீங்கள் வாங்குற குக்கருக்குலாம் வந்து 5% டிஸ்கவுண்ட்ன்ற மாதிரி சொல்கிறான். அது 1000 குக்கருக்கு மேலே வாங்கினா. ஆனால் மொத்தமாக தீபாவளி வந்து 30 நாள் இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் 1000 மேலே வாங்கியிருக்கானா வாங்கலையான்ட்டு. So only at the end of Diwali month தான் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. However, since the agreement relating discount was in existence at the time of supply, the discount can be worked out for each invoices. Such post-supply discount shall be allowed as deduction from the value of supply of rice cooker. ஸோ அவங்களுக்கு வந்து டிடக்ஷன் கிடைக்கும், ஏன்னா வந்து இனிஷியலாகவே அக்ரிமெண்ட் இருக்குது. ராஜு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் கேன் இஷ்யூ கிரெடிட் நோட் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆஃப் 5% of the value of goods along with GST and claim adjustment of excess tax paid. ஸோ அவங்க கிரெடிட் நோட் கொடுத்து ராஜு வந்து என்ன பண்ணுறாரு? கிரெடிட் நோட் கொடுத்து அந்த எக்ஸஸ் டேக்ஸ் பே பண்ணதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அந்த டீலர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பாக அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வந்து அவங்க ரிவர்ஸ் பண்ணணும். அவங்க ரிவர்ஸ் பண்ணால் தான் இவருக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி 12th ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, 13th எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த 2 எக்ஸாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்புறமேல இதே மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் படிச்சா புரியும். அந்த 2 எக்ஸாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து நோ கிளைம் போனஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் தென் பார்த்தோன்னா சப்ளைஸ் வேர் வேல்யூ கேனாட் பி டிட்டர்மைன்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். அப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1, 2 அவ்வளோ ரெண்டு இல்லஸ்ட்ரேஷனும் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்குது, முடிஞ்சிருப்பாரு அதில். No claim bonus ஒன்று இருக்கா? No claim bonus permissible as deduction under section 15 for the purpose of calculation of value of supply of the insurance services provided by insurance company to insured. எஸ் ஐடியா இருக்கா? நோ கிளைம் போனஸ் என்னவா இருக்கும்ட்டு? நோ கிளைம் போனஸை வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நோ கிளைம் பண்ண போனஸ்னால் என்ன? நீ ஐடியா? நோ கிளைம் போனஸ், நோ கிளைம் போனஸ் சொல்லியிருக்கேன். மேபி இருக்கலாம். சரி, ஓகே, நானே சொல்கிறேன். The issue which arose for clarification was whether
நோ கிளைம் போனஸ் ப்ரொவைடட் பை யாரு? இன்சூரன்ஸ் கம்பெனி. யாருக்கு? இன்சூர் பர்சனுக்கு. கேன் பி கன்சிடர் as an admissible discount for the purpose of determination of value of supply of insurance service provided by insurance company to insured. ஸோ நோ கிளைம் போனஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூர் பர்சன் கொடுக்கும். அந்த கிளைம் போனஸை வந்து அந்த போனஸை வந்து வேல்யூ ஆஃப் சப்ளைல வந்து கழிச்சிக்கலாமா கழிக்கக்கூடாதான்றது தான் எங்கள் கொஷின். அது வந்து கழிச்சிக்கலாம், லைக் பர்மிசபிள்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நோ கிளைம் போனஸ் அவங்களுக்கு என்னன்னு தெரியணும். நோ கிளைம் போனஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக லைக் பசங்களுக்கு தெரியும், வண்டிலாம் வாங்குறோம்ல, வாங்குறப்ப இன்சூரன்ஸ் போடும். ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டே இருப்போம். நம்ம வண்டி நல்லா நீட்டாக ஓடிட்டு இருக்கோம், ஒரு 4 வருஷம் ஆனாலும் அடிபட்டிருக்காது. ஸோ நம்ம எந்த ஒரு கிளைமும் பண்ணியிருக்க மாட்டோம். இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி வண்டி டேமேஜ் ஆச்சு கிளைமே பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ என்ன ஆகுனா, டிஃபால்ட்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இவங்க குட் கஸ்டமர்ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணி நீங்கள் இத்தனை வருஷமாக வந்து போனஸே கிளைம் பண்ணல, ஸோ லைக் எந்த ஒரு கிளைமும் நீங்கள் பண்ண கிடையாது, ஸோ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நோ கிளைம் போனஸ் சொல்லிட்டு ஆஃபர் கொடுக்குறோம். நீங்கள் எல்லா வருஷமும் 10% ப்ரீமியம் பே பண்ணுறீங்க, இந்த வருஷம் வந்து நீங்கள் 8,000 பே பண்ணுங்கள், 2,000 வந்து டிஸ்கவுண்டாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி கிளாஸில். ஸோ வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த 8,000 ரூபாய்க்கு மேலே தான் ஜிஎஸ்டி வரும், 10,000 ரூபாய்க்கு மேலே வராது. இப்போ கொஸ்டின் என்ன, இப்போ என்ன இஷ்யூ ஆச்சுன்னா, அந்த 2,000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்த மாதிரி தானே, அது மேலே ஜிஎஸ்டி வரும்ன்ற மாதிரி ஒரு இஷ்யூ போச்சு. அதை கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறது தான் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த 8,000 ரூபாய்க்கு மேலே மட்டும் ஜிஎஸ்டி வந்தால் போதும், அந்த 2,000 ரூபாய்க்கு மேலே வராதுன்றது தான் கான்செப்ட். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி மேக் தி டிஸ்க்ளோசர் ஆஃப் தி ஃபேக்ட் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் டிஸ்கவுண்ட் இன் தி ஃபார்ம் என்சிபி. இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்சிபின்ற ஒரு ஃபார்மில் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஜெக்ட் டு certain conditions, the insured in the insurance policy document itself also provide detail of no claim bonus in the invoice also. The pre-disclosure of no claim bonus amount in the policy documents and specific mention of the discount in the form no claim bonus in the invoice is in consistence with the condition laid down for deduction of discount from the value of supply. ஸோ வந்து அந்த நோ கிளைம் போனஸை ஃபஸ்ட்டே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ப்ரீ டிஸ்க்ளோஸ். நம்ம இன்சூரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே, அங்கே சப்ளை ஆஃப் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போனஸ் இருக்குன்றது தெரியுது. இப்போ ஆக்சுவலாக அங்கே ரூல் என்ன, அட் தி டைம் ஆஃப் சப்ளை இட் செல்ஃப் ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்க போதுன்றது. ஸோ இந்த கேஸ்லேயே அது இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல வந்து டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுக்குறோம், லைக் அலோவ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? த வேல்யூ ஆஃப் சப்ளை ஷால் நாட் இன்க்ளூட் எனி டிஸ்கவுண்ட் which is given before or at the time of supply. If such discount has been duly recorded in the invoice issued in respect of such supply, it is therefore clarified that no claim bonus is a permissible deduction under said section for the purpose of calculation of value of supply of the insurance service provided by insurance company to the insured. Accordingly, where the deduction on account of no claim bonus is provided in the invoice issued by the insurer to the insured, the GST shall be levied on actual insurance premium amount payable by the policy holder to the insurer after deduction of no claim bonus mentioned. புரியுதா? ஸோ இன்சூர்ட் பர்சன் இருப்பாங்கல்ல, லைக் கிளைண்ட், அவங்க தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பே பண்ணுற அமௌண்ட் மேலே தான் ஜிஎஸ்டி வருமே தவிர அவங்க கொடுத்த டிஸ்கவுண்ட் மேலே ஜிஎஸ்டி வராதுன்றது அவங்க சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு குவிஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. மலை அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா next, supply where value cannot be determined under section 15 and notified supply. இது யாராச்சும் ஒருத்தர் படிச்சு சொல்லுங்க, சத்தமா படிங்க யாராச்சும் ஒருத்தர். Section 15 subsection 4 lays down that where subsection 1 is not applicable, that is in the transaction with the related party, and our price is not the sole consideration for the supply of goods service, then the value will be determined in the manner as prescribed. Which means as stipulated in the rules for evaluation, further section 15 subsection 5 lays down that in respect of certain notified supply also, the value will be determined in the manner as stipulated in the rules for valuation as started earlier. These rules will be discussed at the final level. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து உங்களுக்கு தேவையில்லை, கணக்கு இல்லை. ஓகேவா? ஸோ வந்து ஸோ லைக் மேலே ஹெட்டிங்கில் பார்த்தோம்ல, ரிலேட்டட் பர்சனுக்குள்ள டீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபைட் சப்ளைலாம் இருக்கும்ல, இதுக்கெல்லாம் வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்றது உங்கள் இன்டர் சிலபஸில் அவங்க சொல்ல கிடையாது, ஃபைனல் சிலபஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்கேப்டு. ஓகே, அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்காங்களா, பிளாக்கு ஒயிட்டு,
provided the following particulars relating to goods sold by into Colourful Private Limited. Black and White என்ன பண்ணுறாங்கன்னா வந்து Colourful Private Limited கம்பெனிக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் சப்ளை கொடுக்குறாங்க. லிஸ்ட் ப்ரைஸ் அது குட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா 50,000 ரூபா, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். அதே மாதிரி டேக்ஸ் லீவ் முனிசிபல் அத்தாரிட்டி என்னென்னு பார்த்தோன்னா 5,000 ரூபா. இந்த 5,000 ரூபா இன்க்ளூட் ஆகுமா, இன்க்ளூட் ஆகாதா? ஆகுமா? ஜிஎஸ்டி தவிர மீது எல்லா டேக்ஸும் இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் பேக்கிங் சார்ஜஸ் வந்து 1000 ரூபா, நாட் இன்க்ளூட் இந்த அபவ் பிரைஸ்னு சொல்லிட்டான். அப்போ இது இன்க்ளூட் ஆகுமா, ஆகாதா? ஆகும். Black and White Private Limited received 2,000 as subsidy from NGO. NGO கூட இருந்து 2,000 ரூபா சப்சிடி வாங்குறாங்க. என்ன ஆகும்? The price of இது படிக்க ரைட் பண்ணு. The price of 50,000 of the good is after considering such subsidy. மேலுக்கு 50,000 ரூபா வந்து அந்த சப்சிடியை வந்து கன்சிடர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வேல்யூ சப்ளை கால்குலேஷன் பண்றப்ப குட்ஸோட வேல்யூ என்ன? 50,000 ரூபாயா இல்ல 52,000 ரூபாயா இல்ல 48,000 ரூபாயா? ஆன்சர் பார்க்காம சொல்லுங்க. கூட்ஸோட 50,000 தான் இருக்குமா? ஏன்? அது போக ஃபர்தரா they are offering 2% discount on the list price of the goods which is recorded in the invoice for the goods. So invoiceலயே வந்து 2% discount கொடுக்குறாங்க. ஸோ நான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. லிஸ்ட்டு இப்போ குட்ஸோட லிஸ்ட் ப்ரைஸ் என்ன? 50,000 ரூபா, சரியா? அதே மாதிரி முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ போடுறாங்க? 5,000 ரூபா. அதே மாதிரி பேக்கிங் சார்ஜஸ் வந்து 1000 ரூபா இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சப்சிடி ரிசீவ்டு ஃப்ரம் நான் கவர்மெண்ட் பாடி, தட் இஸ் NGO, received from a non-government body and directly linked to price, the same is included in the value. ஸோ 52,000 ரூபா மொத்தம், இவங்க 2,000 ரூபா கழிச்சு 50,000 போட்டிருக்காங்க. ஆனால் NGO கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்குவோம். கவர்மெண்ட் இருந்து வாங்கினாதான் வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம வேல்யூ ஆஃப் சப்ளைல லெஸ் பண்ணிக்குவோம். இங்க வந்து வெளியே இது கொடுக்கறனால இதை வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை லெஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆட் பண்ணிக்கிறோம் ஃபர்தரா. ஸோ அந்த 2,000 ரூபா வந்து ஆட் ஆயிருது. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 58,000 ரூபா ஆகுது. அது போக டிஸ்கவுண்ட் வந்து 2% இன்வாய்ஸ்லேயே மென்ஷன் பண்ண சொல்கிறோம். வேல்யூ என்ன? 50,000 ரூபா. அந்த 50,000 மேலே 2% போட்டோம்னா 1000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட்டு, சரியா? அதுக்கு ஒரு 1000 ரூபா சேர்த்து 57,000 ரூபா ஆயிடுது. அதாவது 58,000 அந்த 1,000 rupees லெஸ் பண்ணி 57,000 ரூபா தான் வந்து வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை. புரிஞ்சா? டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 2 இருக்கா? சம்ரிதி advertises, conceptualized and designed the advertising campaign for a new product launched by a New Moon Private Limited. New Moon வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு? கன்சிடரேஷன் ஆஃப் 5 lakh. சம்ரிதி வந்து over 20,000 to one of its vendor in relation to advertising service provided by it to New Moon Private Limited. அந்த New Moon Private Limitedக்கு கொடுக்கப்பட்ட சர்வீஸில் ஒரு 20,000 ரூபா வந்து இவங்க வந்து வேற ஒருத்தருக்கு தர வேண்டியதாக இருக்குது. Such liability of Samriddhi was discharged by New Moon Private Limited. அந்த 20,000 ரூபா வந்து நியூ மூனே வந்து பே பண்ணிடுறாங்க. யாரோட பிகாஃப்ல? சம்ரிதியோட பிகாஃப்ல. The New Moon Private Limited delayed the payment of consideration and paid 15,000 as interest. 15,000 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுறாங்க. அந்த அப்ளிகபிள் ஜிஎஸ்டி ரேட் இஸ் 18% சொல்கிறாங்க. இப்போ வந்து வேல்யூ என்ன? 5 லட்ச ரூபா. இப்போ அந்த 5 லட்ச ரூபாயில் வந்து 20,000 ரூபா வந்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து வேல்யூ வந்து 4,80,000 ரூபாயா 5 லட்ச ரூபாயா? 5 லட்ச ரூபா தான். அந்த 20,000 ரூபா ஸோ நமக்கு பிகாஃப்ல தான் கொடுத்துருக்கா, பிரச்சனை இல்லை. சரி, இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குற 15,000 ரூபா ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தா என்ன ஆகுது? சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு 5 லட்சம் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த 20,000 ரூபா வந்து நம்ம தர வேண்டிய பேமெண்ட்டு, ஆனால் அவங்க வெளியே டேரெக்டாக அவனே கொடுத்துட்டான். அதையும் ஆட் பண்ணி 5,20,000 மாறிடுது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிலே இன் பேமெண்ட்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து 15,000 ரூபா. ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா, இந்த நியூ மூன் பிரைவேட் லிமிடெட் டிலேட் தி பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் அந்த பெய்ட் 15,000 as இன்ட்ரெஸ்ட். ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறான் அப்படின்னா அவன்கிட்ட போயிட்டு இன்ட்ரெஸ்ட், நான் அவனுக்கு போட்ட ஃபைன் வந்து 15,000 ரூபா, அந்த ஃபைன் மேலே ஜிஎஸ்டி வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டு வாங்க முடியாது. புரியுதா? அந்த 15,000 ரூபா இன்க்ளூட்ஸ் ஜிஎஸ்டி காம்பனண்ட் ஆல்சோ. அதான் வந்து ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்.
நம்ம லேட்டாக கொடுக்குறோம், லேட் ஃபீ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம்னா அவங்க ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் மேலே நம்ம திருப்பியை வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு வாங்க முடியாது. அதே வந்து ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணி தான். ஸோ இந்த 15,000 ரூபா வந்து 100% கிடையாது, 118%. ஸோ அந்த 50% டிவைட் பை 118 இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதான் வந்து 12712. டோட்டலாக வந்து டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து 532,712 சொல்கிறாங்க. புரிஞ்சா? டவுட் இல்லைல்ல? திருப்பி ஏன்னா இங்கே 1, 12, 7, 1, 2 போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதனால தெளிவாக சொல்கிறேன். கீழே நோட் கொடுத்துருக்காங்களா? The interest for delay in payment of consideration will be included in the value of supply, but the time of supply of such interest will be the date when such interest is received in terms of section 13. Such interest has been assumed to be inclusive of GST and value has been computed by making back calculation. It is also possible to assume that interest to be exclusive of GST. In such a case, the value of supply will be 5,35,000. ஒருவேளை வந்து நீ வந்து அந்த 15,000 வந்து ஜிஎஸ்டியாக இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா நீ வந்து நோட் கொடுத்துடணும். இந்த மாதிரி நான் வந்து மொத்த வேல்யூமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நோட் கொடுத்துட்டு இதை 5,35,000 போட்டாலும் அவங்க வந்து ஓகே பண்ணுவாங்க. பட் ஆனால் எக்ஸாமில் வந்து நீ என்ன பண்ணால் மேலே ஆன்சர் கொடுத்துட்டு கீழே நோட்டில் போயிட்டு இந்த மாதிரி வந்து டைம் ஆஃப் சப்ளை படி அவங்க என்னைக்கு பே பண்ணுறாங்க அதான் வந்து ஜிஎஸ்டி, அதான் ஓகே டைம் ஆஃப் சப்ளை படி லேட் ஃபீஸ்க்கு வந்து அவங்க எப்போ பே பண்ணுறாங்களோ அதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் நான் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கேன் நோட நீ கொடுத்துடணும் எக்ஸாம்லையும். ஓகேவா? சேம் இதே ஃபாலோ பண்ணி கரெக்டாக கிளியராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கான். இது உனக்கே நல்லா தெரியும். வேல்யூ சப்ளை எப்படி பண்ணுறதுன்ட்டு அந்த மெக்கானிசம். ப்ரைஸ் தான் அங்கே சோல் கன்சிடரேஷனாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ப்ரைஸ் வந்து சோல் கன்சிடரேஷனாக இருக்குது. சப்ளையரும் ரெசிபியண்ட்டும் வந்து ரிலேட்டடாக இல்லை. அதுக்கப்புறம் சப்ளை வந்து நோட்டிஃபைட் சப்ளையாக இல்லை அப்படின்னா டிரான்சாக்ஷன் வேல்யூ தான் வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை. தெரியுதா? மேலே இருக்கிறது அப்படியே ரிவர்ஸில் பாருங்கள். இது எல்லாமே வந்து நோன்னு நம்ம ஜென்ரலாக வந்து எஸ்எஸ்ன்னு கொண்டு போயிட்டு பார்ப்போம் இதான்ட்டு. ஆனால் இங்கே வந்து நோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா வேல்யூ சப்ளை வந்து டிரான்சாக்ஷன் வேல்யூ. ஃபைனா? ஒரு வேளை அதெல்லாம் எங்கேயாச்சும் ஃபெயில் ஆகுது அப்படின்னா வேல்யூ சப்ளை வந்து ஃபைனல் லெவலில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஃபைன் பண்ணுவாங்க. ஃபைன். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ரீகேப்சர்ட்னு இருக்குது. இதை நீங்களே பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ரிவிஷன் தான். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் நாலேஜில் பார்த்தோன்னா ஒரு 8, 9, 10, 11 கொஸ்டின்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். எடுக்கலாம். பட் ஆனால் லைக் நீங்கள் தனியாக உட்காந்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மேலே பார்த்ததெல்லாம் கொஞ்சம் வேரியேஷன் மட்டும் இருக்கும். பட் ஆனால் எல்லாமே கான்செப்ட் வந்து சேம் கான்செப்ட் தான். அவ்வளோதான். இதோட வந்து வேல்யூ சப்ளை முடிஞ்சு.